நியூஸ் வந்த நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி நேரத்தினுடைய பிரதான தலைப்பு என்னவென்று பார்க்கலாம். டெல்லி மாநகரில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் தொடர் போராட்டத்துக்கு இன்று 29வது நாள். கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வெவ்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தமிழக விவசாயிகள். அதன் உச்சமாக நேற்று நடந்த நிர்வாண போராட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்தது. கண்ணீரை வரவழைக்கும் போராட்டம் என்று வர்ணிக்கப்பட்ட போதும் மத்திய அரசிடமிருந்து இதுவரை திட்டவட்டமான ஒரு வாக்குறுதியும் வரவில்லை. இந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தின் அடுத்த கட்டம் எப்படி அமைய போகிறது என்ற கேள்வி எழுகிறது. கூடவே மத்திய அரசால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கான கோரிக்கையை விவசாயிகள் முன்வைக்கிறார்களோ என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தை 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. பிரதமர் மோடி போராடும் விவசாயிகள் சந்திப்பை தடுப்பது எது? அதீதமான கோரிக்கைகளை எழுப்புகின்றனரா தமிழக விவசாயிகள்? இவ்வளவு நாளும் கடைபிடித்த கண்ணியத்தை நிர்வாண போராட்டம் சீர்குலைத்து விட்டதா? விவசாயிகள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் தயக்கம் காட்டுகிறதா தமிழக அரசு? ஐயா கண்ணுவின் போராட்ட உத்திகளை அனைத்து விவசாய சங்கங்களும் ஆதரிக்கின்றனவா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கேள்வி நேரத்திற்கான தலைப்பு குறித்த விவாதம் செய்தி அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது ஆடைகளை களைந்து போராட்டம், நிர்வாண போராட்டம் இல்ல பல விஷயங்களை பற்றி பேசுகிற போது வழக்கு மொழி என்பது அம்மனமான போராட்டம். தங்களது மானத்தை பற்றி கவலைப்படாமல் மத்திய அதிகார பீடங்கள் இருக்கிற வீதிகளில் நிர்வாணமாக உருண்டு திரண்டாலாவது தங்களுடைய குரல் ஆட்சியாளர்களின் காதுக்கு ஒலிக்குமா என்கிற கடைசி ஆயுதத்தையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்படி போராடியும் இன்னமும் தங்களுக்கான அழைப்பு வரவில்லை, பிரதமர் தங்களை சந்தித்து பேசவில்லை என்கிற குரல் இப்போதும் தூக்கி நிற்கிறது. ஐயா கண்ணு அவர்கள் தலைமையில் முன்னெடுத்திருக்கிற இந்த விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கிற விவசாய சங்கங்களினுடைய மற்ற விவசாய சங்கங்களினுடைய பதில் என்னவாக இருக்கிறது? நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் இவ்வளவு இழுத்தடிப்பதற்கான காரணம் என்ன? அத்தனை கேள்விகளுக்குமான பதிலையும் இன்றைய கேள்வி நேரத்தில் தேட இருக்கிறோம். நம்மோடு பங்கேற்கிற கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல பாஜகவிலிருந்து மூத்த தலைவர் நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து மூத்த அரசியல் பிரமுகர் தீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்திலிருந்து பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் கோவையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பொங்கலூர் மணிகண்டன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஐயா கண்ணு அவர்களுடைய மற்றும் அந்த விவசாயிகளினுடைய தொடர் போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற விவசாய சங்கங்கள், அமைப்புகள் எப்படி பார்க்கிறார்கள்? அதாவது கோவை மண்ணிலிருந்து தான் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் 1969 ஒரு வீரியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழ்நாட்டிலே இந்த பச்சை துண்டை அறிமுகப்படுத்தியதே அவர்தான். அன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கட்டுவதில் பெரும் பிரச்சனை இருந்தது. அன்றைக்கு கடன் வாங்கினால் திருப்பி செலுத்த முடியாத பல்வேறு சிக்கல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா நாராயணசாமி அவர்கள் ஆத்மார்த்தமாக விவசாயிகளை திரட்டி, பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி, கோவையில் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டிகளை நிறுத்தி நாட்டையே சந்திக்க வைத்தார். அதற்கு பல்வேறு கோரிக்கைகள், அவர் மறைந்த 1984க்குள்ளாகவே பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேறியது. ஆனால் அதற்கு பின்னிட்டு இன்றைக்கு வரையிலும் அதே போராட்டம், அதே கோரிக்கை என்று பல்வேறு விவசாயிகள் சங்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 200 விவசாயிகள் சங்கம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு விவசாய சங்கமும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இப்படி ஏதாவது ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்களே ஒழிய விவசாயிகளுக்கு இப்போது என்ன தேவை, அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன சிக்கல் என்று யோசிக்காமல், அதை பற்றி விவசாயிகளுக்குள்ளே ஒரு அறிமுகத்தை, ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்காமல் தங்களுடைய இயக்கத்தை வளர்த்த வேண்டும், தங்களை ஒரு ஊடகத்தின் முன்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இன்றைக்கு போராட்டம் நடத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன். காரணம், இன்றைக்கு கடன் பிரச்சனை என்பது விவசாயிகளுக்கு இருக்கிறது, எல்லையில் மறுக்கவில்லை. பல்வேறு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சுத்தமாகவே மழையே கிடையாது. இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தை எடுத்தீங்கன்னா 10 மாவட்டங்களில் பசுமையாக இருந்த நிலை இன்றைக்கு மிக கடுமையான வறட்சி. அதே மாதிரி தென் மாவட்டங்களில்
அரபாவே ஒரு குடிக்க கூட தண்ணீர் இல்லை, அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் அரசு மட்டுமே செய்யும் அல்லது அரசு மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பது சரியான வழிமுறை அல்ல. விவசாயிகளுக்குள்ள பிரச்சனைகள் மறுக்கவில்லை, ஆனால் விவசாயிகளை திசை திருப்பி விவசாயிகளை தவறான இவ்வளவு மூடி மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய நேரடியான கேள்வி, நீங்க ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் குழு டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் என்பது தங்கள் சங்கத்தை முன்னிறுத்துகிற, தாங்கள் பிரபலமாவதற்காக அல்லது ஊடக கவனத்தை பெறுவதற்கான ஒரு போராட்டமாக மட்டுமே மணிகண்டன் பார்க்கிறாரா? நிச்சயமாக அதில் பாதி உண்மை இருக்கிறது. அதாவது உண்மையிலேயே அப்படி முன்னெடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் எல்லோரையும் அழைத்திருப்பார், எங்கள் தமிழ்நாட்டில் எல்லோரையும் அழைத்து பேசியிருப்பார். எந்த சம்பந்தம் இல்லாமல் அதுவும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் விவசாயிகளுக்கு அவமானமாக அசிங்கமாக இருக்கிறது. எந்த ஒரு விவசாயியும் இவ்வளவு கீழ்த்தரமாக நிச்சயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நிர்வாண போராட்டம் என்பதெல்லாம் உண்மையிலேயே விவசாயிகளை மிக மிக கேவலப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம் தான். இது அவருடைய தனிப்பட்ட முடிவை ஒழிய இது அப்படி ஐயாக்க நடத்துகிற போராட்டம் உண்மையிலேயே சரியாக இருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கும். அதற்கான அறிகுறி 10% கூட இல்லை. ஒரு பின்புலமாக யாரோ சிலர் செய்தார்கள் ஒழிய பெருமளவிலே விவசாயிகள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. எனவே இது தனிப்பட்ட ஒரு போராட்டமாக தொடர்கிறது ஒழிய கேட்கப்பட வேண்டிய அடிப்படையான கேள்வி ஐயா கண்ணு அவர்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கைகள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? போராட்ட வடிவங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? கோரிக்கைகள்ல உடன்பாடு இருந்து உங்களை அழைத்திருந்தாலும் நீங்களும் போயிருப்பீங்க, ரைட்? உங்களை கூப்பிடல அப்படிங்கறனால இந்த குற்றச்சாட்டா? போராட்டத்தில் நீங்க இல்ல நிச்சயமாக இல்லை. என்னை அழைக்கவில்லை, எனக்கு நண்பர் தான், அழைக்கவில்லை என்பதற்காக அல்ல. அவர் வைத்திருக்கிற சில கோரிக்கைகள் அபத்தமான கருத்து. 40,000 கோடியை தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி நீங்க டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒரு 50 பேர் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தா நீங்க அது உடனே சாத்தியமாக யோசனை பண்ணணுங்க. இப்போ நீங்க 70 ஆண்டுகளா இதே கடன் தள்ளுபடி கேட்டாச்சு, கடன் தள்ளுபடி வாங்கியாச்சு, கடனை திருப்பி கட்டியாச்சு, அப்புறம் கடன் தள்ளுபடி பண்ணியாச்சு, திரும்ப லோன் வாங்குற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கான அடுத்த கட்டத்துக்கு விவசாயி போயிருக்காங்களா அப்படிங்கிறத யோசிக்கணுங்க. சும்மா எதுக்கெடுத்தாலும் போராட்டங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இப்போ என்னை பற்றி சொல்கிறேன், மத்திய அரசு, நான் பிஜேபி ஆதரவு அல்ல, மாநில அரசு எல்லாமே விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைய கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் அதை கொண்டு வந்து சேர்த்தறதுல நடைமுறைகள் பல சிக்கல் இருக்குது. நீங்கள் அரசியல்வாதிகளும் கொண்டா சேர்த்ததில்லை, விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளுக்கு என்னென்னலாம் தேவைகளை அரசு பண்ணுறாங்கிறத கொண்டு சேர்த்துறதும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஏதாவது போராட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்னைக்கு ஊடகங்களில் நிற்க முடியுது. ஒரு சரியான அரசினுடைய பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லாமல் சொன்னீங்கன்னா உடனே பிஜேபி ஆளுருவாங்க அல்லது அதிமுக ஆளுருவாங்க. ஆனால் விவசாய சங்க தலைவராக அவங்க அங்கீகரிக்கிறதே கிடையாது. எனவே தான் இந்த மாதிரியான தவறான வழிமுறைகள் போறாங்க ஒழிய உண்மையிலேயே விவசாயிகளுக்கு பயனளிக்காத என்பது என்னோட கருத்து. இல்ல மணிகண்டன் சார், இங்க பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டில் 200 விவசாயிகள் சங்கம் இருக்கிறதுனா தமிழ்நாட்டில் விவசாயம் என்பதே ஒற்றை தட்டையா பிளாட்டா நடைபெறுவதில்லை. நீங்க உங்க பேச்சிலேயே குறிப்பிட்ட மாதிரி கொங்கு மண்டலத்தினுடைய 10 மாவட்டங்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. டெல்டா இருக்கிறது, ராமநாதபுரம் இருக்கு, விருதுநகர், கன்னியாகுமரி இருக்கிறது. ஒவ்வொரு காலநிலையிலும் பயிரிடுகிற பொருட்கள், அங்க இருக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்கான அடிப்படை சிக்கல்கள் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தங்களுக்கான பிரச்சனைகளுக்காக ஒரு விவசாயி போராடுகிற போது இன்னொரு விவசாயி அந்த போராட்டத்தை ஆதரிக்காமல் நீங்க எங்களை கூப்பிடல, நீங்க சொல்ற பிரச்சனை எங்களோட பிரச்சனை இல்ல, கொங்கு மண்டலத்தோட பிரச்சனையும் டெல்டாவோட பிரச்சனையும் ஒன்னா இருக்கணும் அவசியமே இல்லையே. அந்த ஒற்றை காரணத்திற்காக இந்த போராட்டத்தை நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அடிப்படை உரிமை நிராகரிக்கிற செயல் இல்லையா? இல்லை நீங்க சொல்ல தவறு. அதாவது நான் கொங்கு மண்டலத்தில் வறட்சின்னு சொன்னோடைய பசுமையா இருந்து போயிருந்து சொன்னோடைய நான் கொங்கு மண்டலத்துக்காக பேசல. ஏன்னா நாங்களே ஒரு கூட்டு பண்ணை விருதுநகர் மாவட்டத்தை அமைச்சுக்கிறோம். தென் மாவட்டத்தை அதிகமாக நான் இந்த விவசாய பணியை செய்து வர்றேன். இப்போ நீங்க விவசாயத்தை லாபகரமாக செய்ய முடியும், விவசாயம் நஷ்டமே ஆகாது, குறைந்த தண்ணீர்ல மிக சிறப்பான விவசாயத்தை செய்ய முடியும்னு நாங்க சேலம் மாவட்டம் விவசாய கடன் தள்ளுபடி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? இல்ல விவசாய கடன் தள்ளுபடி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? விவசாய கடன் தள்ளுபடியை நீங்க கேட்கலையா? ஆமா, விவசாய கடன் தள்ளுபடி வேணும். விவசாயி கஷ்டப்படுறாங்க மறுக்கல, விவசாய கடன் தள்ளுபடி வேணுங்க. ஆனா இந்த முறை கொடுத்துட்டா அடுத்த முறை விவசாயி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு விவசாயத்தை வளர்த்தறதுக்கான முயற்சியை நாம தான் முன்னெடுக்கணும். கடனை கொடுங்கன்னு சொல்றோம், தள்ளுபடின்னு சொல்றோம், 6 மாசம் கழிச்சு மீண்டும் அதே பல்லவி பாடிக்கிட்டே போறது விவசாயத்தை அழிச்சு போடுங்க. நான் கடன் வேண்டாம்னு சொல்ல, நிச்சயமா கடன் தள்ளுபடி, விவசாயம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, மறுக்கவே இல்லை. சரி, நாங்க உடன்படுறோம். அதுக்கான வேற வகையில் எல்லா வகையிலும் நாங்கள் போராட்டம் பண்றோம்.
ஆனா கடன் தள்ளுபடி மட்டும் மணிகண்டன் ஒரே நிமிஷம் இணைப்புல இணைஞ்சிருங்க. டெல்லியில இருந்து ஐயாக்கண்ணு அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். ஐயாக்கண்ணு சார், டெல்லியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற விவசாய சங்கங்களை எல்லாம் அழைத்து பேசாமல், அவர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகளை பற்றி கவலைப்படாமல், ஐயாக்கண்ணு 50 பேரை சேர்த்துக்கிட்டு டெல்லியில போய் நடத்துகிற போராட்டங்கள் தமிழக விவசாயிகளினுடைய மானத்தை வாங்குகிற செயல்கிறார் பொங்கலூர் மணிகண்டன். நீங்க யாருக்காக போராடுகிறீர்கள்? ஊடக கவனத்தை வாங்குறதுக்காக மட்டும் நிறைவேற்ற முடியாத கோரிக்கைகளை வச்சு போராடுறார் ஐயாக்கண்ணுங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை சார், ஒரு உண்மையான விவசாயிகள் எப்போதுமே விவசாயியை விட்டு கெடுக்க மாட்டார்கள். மரியாதைக்குரிய மணிகண்டன் நல்ல மனிதர் தான். ஆனால் ஏனோ இப்படி பேசுகிறார், யாரோ சொல்லி கொடுத்து பேசுவார் போல இருக்குது. இன்றைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 25,000 30,000 ரூபா செலவு பண்ணால் நல்ல தண்ணி இருந்து மழை பெய்யுது, பூச்சி மருந்து உழுவாமல் இருந்தால் சாவடி பண்ண ஒரு 5,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 10 ஏக்கருக்கு 50,000 ரூபா, ஒரு ஏக்கரு 20 ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும். மழை பெய்ந்தாலோ பூச்சி விழுந்துட்டாலோ அந்த 25,000 செலவு பண்ணால் 15,000 தான் விலையும். அதனால் லாபகரமான விலை கிடையாது. நல்ல விளைஞ்சாலே 5,000 தான் ஏக்கர் கிடைக்குது. இப்போ லாபகரமான விலை இல்லை. அதுக்கு உதாரணம் 1970 ஒரு டன் கரும்பு 90 ரூபா, வாத்தியாருக்கு சம்பளம் 90 ரூபா. அன்றைக்கி ஒரு 60 கிலோ நெல் 40 ரூபா, அன்றைக்கி பவுன் 120 ரூபா. 3 மூட்டை 10 பவுன் வாங்கிடலாம். இன்றைக்கி வந்து அதே நெல் வந்து அதை பவுன் 120 ரூபா விற்ற பவுனுக்கு 24,000 ரூபா. ஆனால் 40 ரூபா விற்ற நெல் 880 ரூபா தான். எனக்கு வந்து அது மாதிரி வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா, என் நெல் 8,000 விற்றுச்சுன்னா நான் யார்கிட்டயா கேட்க போகிறேன்னா, நஷ்டேடு கேட்க போகிறேன்னா, இல்லை கடன் தள்ளுபடி கேட்க போகிறேன்னா, இல்லை மானியம் கேட்க போகிறேன்னா, ஃப்ரீ கேட்க போகிறேன்னா கேட்கல. அதே போல் 90 ரூபா கரும்பு இருக்கும்போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம், இன்றைக்கி வாத்தியாருக்கு 36,000 சம்பளம். ஆனால் கரும்பு 2,300 ரூபா. எனக்கு வாத்தியார் மாதிரி கொடுத்துருந்தா நான் கேட்க போனேன், வாத்தியாருக்கு 100 ரூபா கொடுத்தா எனக்கு 10 ரூபா கொடுத்து தான் கேட்குறேன். நான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கேட்கல. வாத்தியாருக்கு 100 ரூபா, அவர் படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், நல்ல மனிதர்கள், அவருக்கு 100 ரூபா கொடுக்குறியா, எனக்கு அதில் 100 ரூபாயில் எனக்கு 10 ரூபா கொடுத்து தான் கேட்குறேன். நான் இப்போ 36,000 வாத்தியா இருக்கா, பாதி 50% 18,000 ரூபா, 20% 9,000 ரூபா. இப்போ அதில் பாதி 4,500 எனக்கு நெல் கொடுத்தா போதும். இன்றைக்கி 1,500 தான் அரசு எனக்கு நெல்லுக்கு தருது. 4,500 கொடுத்தா நான் எதுக்கு கடன் தள்ளுபடி கேட்குறேன், எதுக்கு மானியம் கேட்குறேன், எதுக்கு நஷ்டம் கேட்குறேன்? இந்த மணிகண்டன் வந்து நிரூபிக்க முடியுமா அவரால்? அவர் வந்து இன்றைக்கி விளைச்சா வச்சுட்டு அவருக்கு நஷ்டம்தான் வருது. அந்த நஷ்டத்தை வச்சுட்டு அவர் குடும்பத்தை வேறு தொழில் பண்ணுவார். அவர் அந்த தொழிலில் வருமானம் கிடைக்குது. அதனால் விவசாயத்தை பெருசாக எடுத்துக்க முடியாது. அவரால் எனக்கு 1 ஏக்கர் 10 ஏக்கர் சாவடி பண்ணால் என் குடும்பத்தை வாழ வைக்க முடியும். அவர் குடும்பத்தை அவரை வாழ வச்சிட முடியுமா அவரால்? இல்லை காப்பாற்ற முடியுமா? எல்லா விவசாயம் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான். வாங்கிய கடனை கட்ட முடியல. என்ன இன்னைக்கு சாவலாமா, நாளைக்கு சாவலாமா, என்ன இந்த கோரிக்கைகளுக்கு போய் கண்ணா பீதிங்கிறியா? நம்ம கடை வாங்கிட்டு இந்த கோரிக்கையா மான ரோசெல்லாம் உனக்கு இல்லையான்னு கேட்கிறேன். உனக்கு எதுக்கே சட்டம்? இந்த கோரிக்கைகளுக்கு ஆடைகளை களைந்து நிர்வாணமாக போராடித்தான் கவனத்தை ஈர்க்கணுமா? சொல்லுங்க. ஐயா அதான் சொல்கிறேண்ணே, முதல்ல வங்கி மேலாரெலாம் வந்து உனக்கு எதுக்கு சட்டை, உனக்கு எதுக்கு உன் பொண்டாடிக்கிறது சேலை, உனக்கு எதுக்கே வந்து வீடு, உனக்கு எதுக்கு வயல் வாக்கலுக்கு திட்டியாக வந்தால் தற்கொலை பண்ணிக்கிறானே. எங்கள் சட்டையை தான் பாதியை கழட்டிடுச்சா லாபகரமாக விலை கொடுக்காம. ஏன் நெல்லுக்கு லாபகரம் கிடையாது, கரும்புக்கு கிடையாது, வாழைக்கு கிடையாது, எதுக்குமே லாபகரமாக இருக்கு. சர்க்காரே கழட்டிடுச்சு சட்டை வேஷ்டிலாம். அதை தான் நாங்கள் போய் காமிக்கிறோம். அங்கே ஐயா எங்கள் சட்டை வேஷ்டியெல்லாம் பேங்க் கழட்டிடுச்சு, இன்னும் எங்கள் நிலத்தெல்லாம் விற்க போகுது, நகையெல்லாம் வித்துருச்சு. முக்கால்வாசி விவசாயி மனைவி காலத்தில் தாலியே கிடையாது, தாலியெல்லாம் வித்துருச்சு தெரியுங்களா? மணிகண்டனை கேட்டு பாருங்க, அவங்க ஊர் என்ன ஊருன்னு கேளுங்க. அந்த ஊரில் எந்த விவசாயியாவது மணிகண்டன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இல்லாட்டி இந்த மணிகண்டன் மொட்டை அடிச்சுக்குவாரா? ஒரே ஒரு விவசாயி அந்த ஊரில் காமிக்கிட்டு இவர் லாபகரமான வேலை இருக்குன்னு சொல்லி காமிக்க முடியுமா இவரால்? வேணாம் சார், விவசாய பாவம் சார். அவன் கழுத்தை அறுத்துறாங்க சார், ஈரத்துணி போட்டு. டிவியில் பேசணும், உங்களை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக அசிங்கமாக பேசாதீங்க சார். விவசாயில செத்துக்கிட்டு இருக்கான்.
செத்துட்டு இருக்கானா அவனுடைய சாவு வந்து கணக்கே இல்லை. 400 பேர் தற்கொலை பண்ணிட்டான். இன்னும் இந்த கடன் தள்ளுபடி 4000 பேர் சாவான். அந்த 4000 பேர் சாவும் மணிகண்டனுடைய பாவத்து தான், அவருக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். எந்த விவசாயம் லாபகரம்னு மணிகண்டன் சொல்லிட்டாருன்னா நான் தூக்கு போட்டுக்கிறேன் சார். ஒரு விவசாயம் சொல்லுங்க வேணாம் சார், விவசாயம் செத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளினுடைய பிரச்சனை குறித்து விவசாயிகளினுடைய பிரச்சனை குறித்த ஒரு கேள்வி ஏன் பெருசா எடுத்துக்கிறீங்க? விவசாயிகளோட பிரச்சனையை மணிகண்டன் அவர் பகுதியிலிருந்து முன்வைக்கிறார். ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்கலாம். 40,000 கோடி அரசு தள்ளுபடி பண்ணணும்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்குது? உண்மைதான் சார். சார் 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 அவங்க ஊர்ல மணிகண்டனை கேட்டு பாருங்க. ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க சார். ஒரு ஆள் அவங்க ஊர்ல இவர் வந்து ஒன்று அரசியல் கட்சி சார்ந்தவராக இருக்கணும், இல்லை வேற வருமானம் இருக்கணும். ஒரு விவசாயியை கேட்டு சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரே லாபம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? 10,000 5,000 தராங்க. பெரிய நீ சொல்றதெல்லாம் பொறுத்துங்களா வேலை. 1970 யாராவது அடையாளம் காமிக்க சொல்லுங்க. விவசாயியோட கழிவுகளை செடி கொடிகள் எடுத்து மணிகண்டன் சார் இந்த பிரச்சனையினுடைய பிரச்சனை இல்ல. மணிகண்டன் சார் ஒரே நிமிஷம். மணிகண்டன் சார் ஒரே நிமிஷம். உங்க பகுதியில மணிகண்டன் சார் உங்க பகுதியில இன்வெஸ்ட் பண்ற முதலீடு செய்கிற பணத்துக்கு நிகரான லாபம் எடுக்கிற விவசாயி இருக்கிறாரா? அவ்வளவுதான் கேள்வி. நான் விவசாயம் பண்ணி லாபம் அடைஞ்சிருக்கேன் அவங்களால சொல்ல முடியுமான்னு ஐயா கண்ணு கேட்கிறாரு. நிச்சயமா இருக்காங்க. என்னோட சொந்த மச்சானுங்க, இது வெளிப்படையா சொல்றேன் பாருங்க, கத்தரி தக்காளி வச்சு 13 லட்சம் எடுத்தார். பாருங்க இந்த ஒரு நெல்லு கரும்பு பத்தி பேசுங்க. சொந்த அக்கா வீட்டுக்கு நெல்லு கரும்பு பத்தி பேசுங்க. நெல்லு கரும்பு பத்தி பேசுங்க. சொல்றேன் 13 லட்சம் ரூபாய் தக்காளி கத்திரில மட்டும் வந்ததுங்க. நெல்லு கரும்பு பத்தி பேசுங்க. இல்ல எல்லாம் வாங்க நம்மால்வா சொல்ற மாதிரி நம்முடைய வேளாண் முறையை சில மாற்றம்னா நிச்சயமா வெற்றிகரமா செய்ய முடியும். தொடர்ந்து பழங்களையே அழிஞ்சு போயிட்டான் சார். தக்காளி 1 ரூபாய்க்கு விக்குது. தக்காளி 8 ரூபாய்க்கு விக்குது. தக்காளி போட்டு சம்பாதிச்சாங்க. தக்காளி 100 விவசாயி விட்டு அழிச்சு விடுறாங்க. 1000 விவசாயத்தை நம்பி போட்டோம்னா அழிஞ்சாங்க வர முடியும் சொல்ல. ஆனா ஒண்ணுமே இல்ல. விவசாயத்தை அழிக்கிறதுக்கு விவசாய சங்கங்கள் மட்டுமே ரோட்ல ரோட்ல கொட்ற தக்காளிய ரெண்டு பேரும் கொஞ்சம் நினைச்சிருங்க. நான் அவையில பேசிட்டு திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். இருவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இருவரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஷாம் சார், இங்க விவசாயிகளினுடைய பிரச்சனையை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு தரப்பு. இவர்கள் ஐயா கண்ணு அவர்கள் தரப்பு முன்வைக்கிற பிரச்சனைகள் அவ்வளவு எளிதாக தீர்க்கப்படக்கூடிய ஒன்றில்லை. பிராக்டிகலாக யோசிச்சா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியுங்கிறது மணிகண்டன் தரப்பு. நீங்க இந்த 2 விவசாய அமைப்புகள் இருந்து எப்படி வியூ பாக்குறீங்க? ஐயா கண்ணு அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும், மணிகண்டன் அவர்களையும் தெரியும். ஐயா கண்ணு அவர்கள் வந்து முசிறியை சேர்ந்தவர். எனது வழக்கறிஞர் அறிவிப்பு பலகையே முசிறியில் தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவரது தெரு புதுக்கல்லர் தெரு என்று பெயர். தராசு காலகட்டத்திலே பல்வேறு இடங்களிலே நான் அவரை சந்தித்திருக்கிறேன். உண்மையான போராட்டவாதி. இதில் நீங்கள் கேட்ட முதல் கேள்வியிலே இந்த போராட்ட உத்திகளையும் வடிவங்களையும் அந்தந்த போராட்ட களங்கள் தான் தீர்மானிக்கின்றன. நீங்க ஏன் அம்மன போராட்டம் என்று சொல்கிறீர்கள்? ஆடை நீக்கி போராட்டம் என்று சொல்லி பாருங்கள், அப்போது அது பொருத்தமாக இருக்கும். அதாவது நெல் கரும்பு இந்த பயிர்கள் நீங்கள் கூறியது போல நஷ்டத்தில் இருக்கின்றன. ஆனால் மணிகண்டன் கூறுவது போல லாபமான விவசாயமும் இருக்கிறது. உதாரணமாக தஞ்சை மாவட்டத்தில் தென்னை விவசாயம் இருக்கிறது. 50,000 காய் 1 லட்சம் காய் தேங்காய் வெட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா கண்ணு 20 ஏக்கர் வைத்திருந்து நெல் விவசாயத்தில் நஷ்டத்தில் தான் இருப்பார். இதில் இருவரின் நோக்கங்களையும் நாம் சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் கோரிக்கைகளின் வடிவங்கள், கோரிக்கைகளை நிறைவேற்றுவது சாத்தியமா, அரசுக்கு சாத்தியமா, இப்படி நாம் பார்ப்போம். இப்படி பார்த்தால் ஐயா கண்ணுவின் போராட்டத்திலே அவர் கேட்பதில் விவசாய விளைபொருள்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பது மிகவும் சரி. காஸ்ட் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் கமிஷன் இந்த ஒற்றை கோரிக்கை மட்டும் வச்சுக்கலாமே. தான் விளைவிக்கிற பொருளுக்கு தான் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை 50 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்து பிரதமரை சந்தித்து நிறைவேற்றிவிட முடியுமாங்கிறதா கேள்வி. முடியாது. ஆனால் புது டெல்லியிலே வந்து சிஎஸ்சிபி கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் இருக்கிறது. நாடு முழுவதுக்கும் வந்து விவசாய விளைபொருள்களுக்கு அவர்கள் தான் விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். இந்தியாவிலே வந்து நாம் தான் இங்கு வந்து சம்பா தாளடி குருவை என்று கூறுகிறோமே தவிர அங்கு ரபி கரீஃப் 2 சீசன் தான். இந்த 2 சீசனுக்கு வந்து பிரைஸை வந்து டிசைட் பண்ணுது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அங்கே போய் போராடணும்னு நினைக்கிறது வந்து சரியான நடவடிக்கை தான். அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல, அல்லது மாநில அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமும் அல்ல. உரிய விளைபொருளுக்கு உரிய விலை வேண்டும். அப்படி விலையை நிர்ணயம் செய்யும் போது இந்த ஐயா கண்ணு அவர்கள் கம்பேர் பண்ணுகிற அந்த வாத்தியார் சம்பளம் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு விவசாயி தன் நிலத்தை தன் மகனுக்கு விட்டு செல்வான், அவனது மகனுக்கு விட்டு செல்வான். ஆக இது வந்து தொடர்ந்து போகின்ற ஒரு சொத்து.
ஆனால் வாத்தியார் வேலை என்பதோ அல்லது பிற வேலைகளோ, உதாரணமாக நெல்சன் வந்து அவரது வேலையை அவரது மகனுக்கு விட்டு செல்ல முடியாது. உங்களோட இந்த பணி முடிவடைந்து விடுகிறது. எனவே உங்களுக்கு சம்பளம் கூட இருக்கலாம், விவசாயிக்கு அந்த வருமானம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் விவசாய நிலத்தில் அவர் சொல்ல வருது மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கிறது. நீங்க செலவுகள் சார்ந்த ஒன்று இருக்கு இல்லையா, என்னுடைய வருமானம் வந்து அப்படியே இருக்கிறது, அல்லது வருமானம் குறைந்து கொண்டே போகிறது, சமூகம் செய்கிற எல்லா செலவுகளும் அதிகமாயிட்டே போகிற போது இந்த ஒப்பீடு எப்படி சரியாக இருக்கும்? ஒப்பீடு சரியில்லை தான். இப்போ உதாரணமா எங்க பகுதியில் நாங்கள் வந்து மாடு வளர்த்து பால் வந்து விற்கிறோம். 1 லிட்டர் வந்து வெறும் 20 ரூபா தான். கொள்முதல் விலை வந்து 20 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு போறான். நாட்டு மாடோட பால் அதிகபட்சமா ரொம்ப நம்ம முயற்சி பண்ணா கூட 23 ரூபாய்க்கு மேல போகாது. ஆனா உண்மையாவே வந்து 1 லிட்டர் பால் உற்பத்தி பண்றதுக்கு 35 ரூபாய்க்கு மேல ஆயிரும். வேற வழியே இல்லாம தான் மாடை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதுல வந்து நம்ம ஐயாக்கண்ணன் அவர்கள் கூறுவது சரி. இந்த பால் என்பது நமது மணிகண்டன் ஊர்லயும் இந்த நிலைமையில் தான் இருக்கும், ஐயாக்கண்ணன் ஊர்லயும் இந்த நிலைமையில் தான் இருக்கும், இல்ல நம்ம மேல நீலிதநல்லூர் நம்ம நாராயண ஊர்லயும் இந்த நிலைமை தான் இருக்கும். இது வந்து கட்டுப்படியே ஆகல. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனா அதுக்காக பால் விலையை 40 ரூபான்னு ஏத்துனா வந்து அவ்வளவுதான், நியூஸ் அவுட்ல இருக்கிறவங்களே கொதிச்சு போயிடுவாங்க. அது ஏத்த முடியாது. ஆக மொத்தத்தில் இதுல எப்படி ஒரு சிக்கல் வந்து சேருதுன்னா, நான் ஒரு விவசாய பட்டதாரியாகவும் இதை சொல்கிறேன். எப்படி சிக்கல் சேருதுன்னா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து விளைபொருளுக்கான விலை நிர்ணயம் என்பது அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் செய்யும் போது வேற வழியே கிடையாது, அவங்க சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து தர ஆகணும். ஆனா இப்ப 40,000 கோடியை தள்ளுபடி பண்ணுங்கிற கோரிக்கையில நியாயம் இல்லைங்கிறாரு மணிகண்டன். அது நிறைவேற்ற முடியாத கோரிக்கை வச்சா அரசாங்கம் எப்படி முதல்ல காது கொடுத்ததை கேட்கும் அப்படிங்கிறாரு. இல்ல, மணிகண்டன் வந்து சொன்ன நாராயணசாமி நாயுடுக்கும் முன்னாடியே வந்து இந்தியாவில் வந்து திகாயத் வந்து ஜாட் இனத்திலிருந்து அவர் போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். அவர் வச்ச முதல் கோரிக்கை என்ன தெரியுமா? கடன்கள் தள்ளுபடி செய்யணுங்கிறது தான். என்ன காரணம்னா, விவசாயி வந்து ஒரு கடன் சுழல்ல போய் சிக்கிடுறான், டெட் டிராப்னு சொல்றோம்ல, அந்த கடன் பொறியில சிக்கிடுறான். அவனை வந்து அப்பப்ப அதுல இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணி விட்டா திருப்பி அவன் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப நம்மளால வந்து அவன் கேட்கிற விலையை கொடுக்க முடியல, ஆனா கடன் கொடுக்குறோம், கடன்லயே அவன் முழுகிடுறான். முழுகும் போது அந்த கடனை நிவர்த்தி பண்ணி விட்டா திருப்பி ப்ரொடக்ஷனுக்கு போவான். மக்களுக்கு வந்து விலை கூடாம பொருள் கிடைச்சிட்டு இருக்கும். ஆக சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா கடன் நிவாரணம் கொடுக்குது. ஆடைகளை களைந்து அரசு அலுவலகத்தின் முன்பாக உருண்டு பிறண்டது சரியா? சரிதான். நாராயணன் சார், இவ்வளவு ஒரு பிரச்சனை சீரியஸாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கோரிக்கையில நியாயம் இருக்கு இல்லை, அதை அரசாங்கத்தால நிறைவேற்ற முடியாது, ஏதோ ஒரு பதில் நம்ம சொல்லலாம். ஆனால் பிரதமர் விவசாயிகளினுடைய போராட்டத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டாரா, அல்லது அரசு ரீதியாக எனக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்டை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அவர் முடிவு செய்திருக்கிறாரா? இந்த ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை பொறுத்தவரையில் பிரதமர் இதுவரையிலும் பார்க்கவில்லை, ஒரு ஐயா கண்ணு என்கின்ற அந்த ஒரு நபரை பார்க்கவில்லை என்பதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாயிகளை இல்லை, அதை வந்து அவர்தான் அதை தலைமை தாங்கி அழைத்து சென்றிருக்கிறார். தமிழகத்தில் இந்த மாதிரி பல சங்கங்கள், பல விவசாய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் அங்கே அவர் கூட போகலைன்றது தான் உண்மை. ஆனால் பேசிக்காக எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொன்னார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட். அவர் வைக்கக்கூடிய ஒரு 3-4 கோரிக்கை, அவருடைய அந்த முதல்ல போகும்போது அந்த ஃபேம்ப்லெட்டை நம்ம பார்த்தோம். ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்களே பேசணுன்னா பேசிங்க, தப்பு இல்லை. அந்த ஃபேம்ப்லெட்டு அவர் கொண்டு போனதுக்கும் அதுக்கு பிறகு வந்து அதில் சீல் போட்டு இப்போ கொடுக்குறாங்க. ஒரு கோரிக்கையாக எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு என்ன. இதில் முக்கியமாக அவர் சொன்னது, தமிழக அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கேட்ட 40,000 கோடி, இதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக நீங்கள் 29 நாட்களுக்கு முன்னாலே இருந்துச்சு, ஊடகங்களில் வந்தது அதுதான். அப்போது நாம் என்ன சொன்னோம்னா, இங்கேருந்து நான் கூட பல விவாதங்களில் சொன்னேன், இந்த 39,565 கோடி கேட்டிருக்கிறாங்க. இதில் 21,708 கோடி அது வந்து கிராப் லாஸ், அதாவது பயிர் இழப்புக்காக. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பயிரிழப்புக்கோ அல்லது சொத்து இழப்பிற்கோ டேமேஜுக்கோ அதிலிருந்து நிதி கொடுக்க முடியாதுங்கிறது தம்பு ரூல், அது சட்டம், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மாநில அரசு இதனுடைய அடிப்படையில் அந்த நிதியை கேட்டதே தவறாக கேட்டிருக்கிறாங்க. அது தவிர வந்து 6,800 கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கேட்டிருக்கிறாங்க. அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கேட்கல, அவங்க கேட்டது விவசாய தொழிலாளர்களுக்காக, லேபரர்ஸ். அதில் 2வது நாளே மத்திய அரசாங்கம் உடனடியாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக கொடுத்து மத்திய அரசு உடனடியாக அதற்குண்டான பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுவும் கிளியர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2,250 கோடி இவங்க டேஞ்சட்கோக்கு கேட்டிருக்கிறாங்க.
இதுவும் டான்ஜெட்கோவும் இதில் வராது. எதில் வராதுன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் வராது. அது துறை ரீதியாகத்தான் கொடுக்க முடியும். ஆக மொத்தம் இந்த மத்திய மாநில அரசு 2000 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. இதிலிருந்து மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கொடுத்தது முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 75 விழுக்காடு மத்திய அரசினுடைய பங்கு தான். அதுவும் மத்திய அரசினுடைய பங்கு தான். அதன் பிறகு கொடுக்கறதும் மத்திய அரசு அந்த குழு வந்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என்ன கொடுக்கணுமோ அதை பார்த்து இவங்க செய்யறது சரியா இல்லையா இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த கிராப் லாஸ் பொறுத்தவரையிலும் இந்த சென்ற வருடம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி 180 கோடி என்னமோ இன்சூரன்ஸ் பிரீமியம் மாநில அரசு செலுத்தாதே இருந்தது. அதற்குண்டான ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது. மத்திய அரசிலிருந்து மாநில அரசுக்கு கொடுத்த விஷயங்கள் மார்ச் 2016 கொடுக்க வேண்டிய செலுத்த வேண்டிய அந்த பிரீமியத்தை கிட்ட பிப்ரவரி மாதம் கூட இல்லை, மார்ச் 2017 கொடுத்துட்டு கொடுத்த மரண பிரீமியம் இது வந்து பங்கு இல்லை, பங்கு மாநில அரசு கொடுக்கணும். பிரீமியமே ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம், மத்திய அரசு தான் இனிமேல் செய்யணும்ட்டு அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை விடுறார். இப்படி இந்த அரசாங்கம் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரே ஒரு உதாரணம் தான், ஏன்னா பெருசாக நம்ம சொல்லவும் முடியாது. ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிர்கால கொடுமுடி ஃபிர்கால 14 ஹெக்டேர் தான் உழுதுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அவங்க வந்து 1198 ஹெக்டேர் உழுதுருக்கிறதா சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஸ்டேட் கவர்மெண்ட். 2 ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் வித்தியாசமாக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்புது. அப்போ அங்கே இருக்கிற ஆளை எதை வச்சு ஃபைனல் பண்ணுவாங்க? ஒன்று. ரெண்டாவது, அது குறித்த பல ஆவணங்களை கேட்டும் இந்த மாநில அரசு கொடுக்கவில்லை. ஒன்று. ரெண்டாவது, இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து என்ன கொடுக்கணுமோ அதை மத்திய அரசு 1900 சில்லற கோடி கொடுத்துருச்சு. நான் அதை முடிச்சேன். என்ன விஷயம்னா இந்த நாட்டிலேயே 10 மாநிலங்கள் வறட்சி மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டதில் அதிக அளவு நிதி தமிழகத்திற்குத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் 33% கொடுத்தாங்க, அங்கே பர்சன்டேஜ் கணக்கு சொல்கிறாங்க. அங்கே இந்த கிராப் லாஸுக்காக கேட்கல, அது கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு 30,000 கோடி வந்திருக்கும். அப்போது இதுதான் ப்ராப்ளம். ஸோ அல்டிமேட்லி ஃபஸ்ட்டு டிமாண்ட் இவங்களுடையது அது. அதற்கு அடுத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய அந்த கடனை ரத்து செய்யணுன்றாங்க. அகெயின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கடன் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், சட்டப்படி அந்த கடனை ஒரு விவசாயிக்கு வங்கிகள் வழங்கும் பொழுது உடனடியாக அந்த கடன் வழங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த காப்பீட்டு தொகையானது பிரீமியம் பிடித்து கொண்டுதான் வழங்கப்பட வேண்டும். ஏன் அது போல செய்யலை? ஒருவேளை செஞ்சிருக்கலாம், ஆனால் அப்போ ஏன் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க 3 மாதத்துக்குள்ளாக இவங்களுடைய அந்த பீரியட் இருக்கு பாருங்க, பருவம், அந்த பருவம் முடிந்து 3 மாதமோ 4 மாதங்களோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு. அது வரைக்கும் தான் அந்த இன்சூரன்ஸ் எப்படி நம்ம வாகனங்களுக்கு வந்து 1 வருஷம் அந்த மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வாங்குறாங்க. அப்போ அந்த இன்சூரன்ஸினுடைய சர்டிபிகேட் யார் கொடுக்கணும்னா மாவட்ட கிராம நிர்வாக அலுவலர், மாவட்ட ஆணையர் இவங்க கொடுக்கணும். அப்போ மாநில அரசு இதை எதையுமே செய்யலை, அவங்க தான் அது செஞ்சிருக்கணும். ஒருவேளை இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு லிங்கை நாம கட் பண்ணிட்டு மத்திய அரசு திட்டங்கள் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இன்சூரன்ஸ் கூட நான் வந்து நீங்க சொல்றதோட ஒரு ஓவரால் கன்க்ளூஷனாக இது பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத ஒரு பார்வையாளனாக என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், மாநில அரசினுடைய தவறுகளுக்கு மத்திய அரசின் மீது பழியை போடுகிறது ஐயாக்கண்ணு தலைமையிலான குழு, ரைட்? அதுதான் சொல்றேன். எப்படி அவரு மணிகண்டன் அவர்களை யாரோ சொல்லி கொடுத்து பேசுகிறார் என்று சொல்கிறாரோ, நான் நேரடியாகவே சொல்கிறேன், ஐயாக்கண்ணு அவர்கள் மத்திய அரசை யாரோ சொல்லி கொடுத்து தான் செய்கிறார். ஏனென்று சொன்னால் அவரும் படித்தவர், அவரும் ஒரு சட்டம் படித்தவர். நான் சொல்றதுல ஏதாவது தவறு, ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் இதுக்கு தான் பணம் கேட்கணுன்றது இருக்குது, மாநில அரசும் தவறு செய்யுது. அப்போ ஐயாக்கண்ணு அவர்களும் ஒரு வழக்கறிஞர், அவருக்கு தெரியாதா? சாதாரண நபருக்கு தெரியும். யாரோ சொல்லி கொடுத்த அந்த யாரோ தெரியலையே. அவர் மணிகண்டன் எப்படி யாரோ சொல்றாரோ அந்த மாதிரி நானும் சொல்றேன் யாரோ அப்படின்னு. ஓகே, எனக்கு தீரன் அவர்களிடம் எந்த பக்கம் திரும்பினாலும் காற்று திரும்ப திரும்ப செஞ்சாஜ் கோட்டை நோக்கியே சுட்டி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அரசாங்கம் சரியா ஊருக்கு கிடைச்சவன் பிள்ளையார் கோயிலாண்டு, அவனுக்கு கிடைச்சவன் பள்ளி வாத்தியம், எல்லா மாநிலத்துக்கும் இழைச்சது தமிழ்நாடு அப்படின்னு மத்திய அரசாங்கம் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறானது.
ஏன்னா மத்திய அரசாங்கன்றது வந்து ஒன்றும் ஆகாயத்திலிருந்து குதிச்சு வரல. பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கியது தான் மத்திய அரசாங்கம். மாநில அரசுகள் கொடுக்கின்ற வரிப்பணத்திலே இருந்து தான் இவர்களுக்கு செல்லுகிறது. ஏறத்தாழ எல்லா விதமான வரிகளையும் இவர்கள் மத்திய அரசாங்கத்தை நோக்கி கொண்டு சென்று விட்டார்கள். இப்போ ஜிஎஸ்டி உட்பட நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இவங்களுக்கு ஒரு நூதனமான முறையில் இவங்க ஒன்றும் செஸ் வரின்னு விதிப்பாங்க. இந்த செஸ் வரியில் மாநில அரசாங்கம் பங்கே கேட்க முடியாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப ராஜதந்திரமாக இவர்கள் செயல்படுவார்கள். அவர் சொன்ன சில குற்றச்சாட்டுகள் நான் பதில் சொல்கிறேன். மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய தொகை வந்து அண்மையில் மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களை எங்களுடைய மாநில நிதித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து பேசும்போது கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு இதுவரையில் 70,000 கோடிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் கொடுக்கணும். சர்வ சிக்ஷா அபியானில் கூட வந்து நாங்கள் வந்து 1000 சொச்சம் கோடி செலவு பண்ணி அதை கூட நீங்கள் தரமாட்டீங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு புள்ளி ஒரு பட்டியலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த இவர் சொல்கிறார் இல்லையா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி, இன்றைக்கு கடந்த ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து வரலாறு காணாத வெள்ளம், இந்த ஆண்டு வரலாறு காணாத வறட்சி. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அவர் சொன்னதுக்கு நீங்க தான் பேச போறீங்க. நீங்க தான் பேச போறீங்க. எனக்கு கேள்வி என்பது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த துறையின் கீழ் நிதி கோருவதுங்கிறதுலயே தமிழக அரசுக்குள்ள குழப்பம் இருக்கு. தேசிய பேரிடர் மீட்பு நிதியில போய் நீங்க விவசாய பொருட்களுக்கான இழப்பு நிதியை எப்படி கேட்க முடியுங்கிறதா அவருடைய கேள்வி. இது கூடவா தெரியாம தமிழக அரசு இருக்கிறதுங்கிறதா அவங்க எள்ளி நான் கேட்கறேன். இப்போ எல்லா அரசாங்கத்திலையும் வந்து அமைச்சர்களாக இருக்கிறவங்க தான் கோர்றாங்களா? எல்லாருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான், எல்லாருமே படித்தவர்கள், எல்லாமே விவரம் தெரிஞ்சவங்க தான். எல்லா மாநில அரசுக்கும் வந்து மத்திய அரசாங்கத்திடம் வந்து இப்போ நீதித்துறை செயலாளர் இருக்கிறாரு, தலைமைச் செயலாளர் இருக்கலாம், அவங்களாம் யாராவது விவரம் தெரியாத ஆளுங்களா? அவங்க கொடுக்குற புள்ளி விவரத்தில் வந்து என்ன கோளாறு இருக்கு? இவங்க என்ன சொல்கிறாரு, இவங்க பயிரிட்ட பகுதி இவங்க காட்டுறது ஒன்று, அவங்க கோர்றது ஒன்று, இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க. இது இவங்க பாருங்க, இந்த புள்ளி கணக்கெல்லாம் பள்ளிக்கு இதுக்கு உதவாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த புள்ளி விவரம்லாம் வந்து புள்ளி கணக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், புள்ளி கணக்கு உதவாதாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு அரசாங்கம் தனக்கு இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் தானே செயல்படவே முடியும். இதை தாங்க சொல்கிறேன், அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இவரை பதில் சொல்லிட்டோம். எக்கனாமிக் டைம்ஸ் அண்மையில் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் 75 லட்சம் கோடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. இதில் பேட் லோன்னாக்கா அது காந்தி கணக்கு, அதில் வராத கணக்கு 12 லட்சம் கோடி. இதில் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, இந்த என்பிஏன்னு ஒரு நான் பெர்ஃபார்மிங் இது அசட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தடை கையாளுறாங்க. இதை இந்த வங்கிகள் என்ன பண்ணுது, இது வரல 6.5 லட்சம் கோடி வந்து வாராக்கடன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்பிஏ அதில் இதில் ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி வந்து வரவே வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு இப்படி அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை வச்சு அதை ரைட்டாக பண்ணிவிடுவாங்க. இது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவ்வளவு பெரிய சலுகைகள் வழங்கக்கூடியது. எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லியிருக்கிற மாதிரி பேட் லோன் என்று சொல்லக்கூடிய 12 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்க நிதி வங்கிகளுக்கு வரவே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொன்னால், நிறைய சொல்ல விரும்பலை. அண்மையில் 1.21 லட்சம் கோடி அம்பானிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய வருஷ டர்ன் ஓவர் என்ன, 9,000 சொச்சம் கோடி. அவர் வட்டி கட்ட வேண்டியது எவ்வளோ, அவருக்கு கிட்டத்தட்ட 9,000 கோடி கிட்டத்தட்ட வட்டி கட்டி ஆகணும். ஆக வட்டி கட்டுறதே அவ்வளோனாக்கா அவருக்கு இவங்க 1,21,000 லட்சம் கோடி வந்து கொடுக்குறாங்கனாக்கா 1.25 லட்சம் கோடி. எனக்கு அடிப்படையில் இந்த நம்பர்ஸ்ல விடுங்களேன், எனக்கு சில கேள்விகள் இருக்கு. இல்ல கார்ப்பரேட் தாங்கக்கூடிய இந்த நாட்டிற்கு வந்து எந்த வகையில வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து வளர்றது வந்து இந்த நாட்டுக்கு நல்ல அறிகுறியா? எனக்கு தீரன் சார், எனக்கு இந்த பிரச்சனை நாட்டுக்கு சோறு கிடைக்குது. இந்த பிரச்சனை முதல் கேள்வி, ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகளின் போராட்ட பிரச்சனையை தமிழக அரசு மிக தீவிரமாக நினைக்கிறதா? ஏங்க தீவிரமா மட்டும் இல்லைங்க, எங்க அம்மா அரசை விட வந்து விவசாயிகளுக்காக அக்கறையோட செயல்படக்கூடிய அரசு ஒன்று இந்தியாவில் காட்டுங்க பாப்போம். அடுத்த கேள்வி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 30 நாள் போராட்டத்தில் நாங்கள் விவசாயிகளோடு நிற்கிறோம், விவசாயிகளுக்காக நிற்கிறோம், எங்களுக்கு அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்கிற கோரிக்கையை முதலமைச்சர் முன்னின்று பண்ணிருக்கணும். ஏன் அதை பண்ணல? ஏங்க எங்களுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் போறாங்க. வேளாண்மை துறை அமைச்சர் விவசாயிகள் போராடினால் அவர்களை பிரதமர் பார்க்க வேண்டும் உங்கள் கோரிக்கை நியாயமானது என்றால், பிரதமரை பார்ப்பதற்கு விவசாயிகளை முதலமைச்சர் பார்க்கணும் கோரிக்கை நியாயம் கிடையாதா? இல்ல அது நியாயம் தான், நாங்க இல்லன்னு சொல்ல. நீங்க இந்த பிரச்சனையை சீரியஸா எடுக்கல. நிதி அமைச்சர் அழைச்சிட்டு போயிட்டு விவசாயிகளை வச்சுக்கிட்டு பேசுறது நாங்க தான் சார். எங்களுடைய அவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அழைச்சிட்டு போய் அவங்களும் பேசுறாங்க சார். பிரச்சனை என்பது அரசியல் ரீதியாக ஏன் அணுகல? இல்ல யார் பேசினாலும் வந்து
இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கெங்கேயோ இருக்கிறவரெல்லாம் போய் மோதி பார்ப்பாரு. இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த நாட்டினுடைய வந்து அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தமிழ்நாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. இதுக்கு எவ்வளோ சுற்றுச்சூழல் அந்த பசுமை அமைப்புகள்லாம் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து கலந்துக்கிறாரு தமிழ்நாட்டில். எங்கள் டெல்லியில் கூப்பிட்ற அவர் அப்படி எட்டி பார்த்தாருனாக்கா விவசாயிகள் தான் அவருடைய கண்ணுக்கு தெரிவாங்க. அதை வந்து பார்க்கறதுல என்ன சார் ஒரு பிரதமர் ஆர்கே நகர்ல 12 நாள் பிரச்சாரத்தில் இருந்த நீங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டுல இருந்து நாங்க போய் செய்யறோம் சார். சார் நீங்க ஏன் சார் செய்யலங்கறது என்னுடைய கேள்வி. ஏன் செய்யல? என்ன செய்யல? மத்திய முதலமைச்சர் இந்த பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்கொண்டிருந்தால் விவசாயிகள் ஆடைகளை களைஞ்சு போராட வேண்டிய அவசியமே வந்திருக்காது நான் சொல்றேன். சீரியஸ் அவங்க வந்து எதற்காக அப்படிப்பட்ட போராட்ட வடிவங்கள் 29 நாளா இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான விதமான போராட்டங்கள் நடக்குது. இவ்வளவு வகையான போராட்டங்கள் போராடுறது உத்தரப்பிரதேச விவசாயி இல்ல, ஆந்திர விவசாயி இல்ல, கேரள விவசாயி இல்ல, தமிழ்நாடு விவசாயி தானே சார். எல்லா விவசாயி பஞ்சாப் விவசாயிகளும் கூட சார் அவங்க கோரிக்கைங்கிறது தமிழகத்திலிருந்து போன பிரதான விஷயங்கள். என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அட்லீஸ்ட் இந்த விவசாயிகள் பிரச்சனைகளுக்காவது பிரதமர் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரா? ஏன் சார் எங்க கையில வந்து அந்த பிரச்சனைகள் இருந்தாக்கா நாங்க வந்து தீர்க்கறதுல எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் நானும் ஒத்துக்கிறேன் சார். ஆனால் மத்திய அரசை கேட்பதற்கான அதிகாரம் தார்மீக உரிமை மாநில அரசுக்கு தானே இருக்கிறோம். எங்களுடைய எம்பிக்களை வச்சு கேட்கிறோம். நீங்க கேக்குறீங்கன்னா தனியா எதுக்கு ஐயா கண்ணு கேக்குறாரு? நீங்க என்னங்க நாங்க கேட்கலையா? 69,000 கோடி எதுக்காக கேட்கிறோம்? அதுல விவசாயிகளுடைய பிரச்சனை உள்ளடங்கி இல்லையா? வறட்சி நிவாரணம் உள்ளடங்கி இல்லையா? எதுல கேக்குறாங்க? எதுல கேக்குறாங்க? ஒரே நிமிஷம். எதுவுமே என்னுடைய கேள்வி, அட்லீஸ்ட் இந்த ஐயக்கண்ணு தலைமையிலான விவசாய போராட்டத்தை அங்கீகரிக்கிற அளவிற்காவது முதலமைச்சர் இது குறித்து எதிரும் அறிக்கை விட்டிருக்கிறாரா? ஐயக்கண்ணு அவர்களுடைய இந்த 30 நாள் போராட்டத்திற்கு தமிழக அரசு துணை நிற்கும், நீங்க தொடர்ந்து போராடுங்க, நான் வந்து உங்களோட பாக்குறேங்கிற ஏதேனும் ஒரு அறிக்கை வந்திருக்கிறதா? ஏன் சார் என்ன சார் அனுப்புறதே அவர் தான் அனுப்பி வைக்கிறாரு வேளாண்மை துறை அமைச்சர். என்னுடைய கேள்வி, முதலமைச்சர் பிரதமரைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஐயா கண்ணு சொல்வது என்பது சரியாக இருக்கிறது என்றால் ஏன் முதலமைச்சரே போகவில்லைங்கிற கேள்வி சரியானதான். ஏன் தேவைப்படும் போது போக தான் போறாரு. இப்ப முதல்ல வந்து அவங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறாங்க, எம்பிகள் வந்து போய் சொல்லி இருக்கிறாங்க, நிதி அமைச்சரை பார்த்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேளாண் துறை அமைச்சரை பார்த்திருக்காங்க, எல்லாரையும் தான் சார் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? மத்திய அரசாங்கம். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்பது அதிமுக அரசாங்கம். உங்களை நம்பாமல் உங்களால் முடியாது என்று அவர்கள் முடிவு செய்து பிரதமர் அலுவலகம் முன்பாக மத்திய அரசு அலுவலகம் முன்பாக போராடுறதுங்கிறது உங்களுக்கு இழுக்கு இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. ஏங்க எங்களுக்கு எப்படி இழுக்காவும்? விவசாயிகளுடைய பிரச்சனையை இவங்க தீக்காம கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பணம் கொடுத்தது குறித்த ஒரு நீண்ட விவாதத்தை நாம் வைக்கலாம். என்னுடைய கேள்வி, அது அரசாங்கத்தினுடைய இன்னொரு பொருளாதார கொள்கை. என்னுடைய கேள்வி, விவசாயிகள் பொருளாதார கொள்கைக்கு தமிழக அரசுல இருந்து என்ன எதிர்ப்பு தெரிவிச்சு மேலோட்டமா தான் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடுறீங்க. நான் சொல்றது, ஒரு காலத்தில் எஃப்டிஐ எதிர்த்தவர்கள் பாஜகவினர், இன்றைக்கு இவங்க எஃப்டிஐன்னு சொல்லி அதே நிறைய சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை ஐயா இடமிருந்து கேட்டுவிட்டு வரலாம். அதற்கு முன்பாக விளம்பர இடைவேளை, சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு கேள்வி நேரம் தொடரும். கேள்வி நேரம் தொடர்கிறது. தங்களது விவசாய நிலங்களை, விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு ஆடைகளை களைந்து டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பது குறித்து இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து ஐயாக்கன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயாக்கன் சரிங்க, பாஜகவிலிருந்து நாராயணன் அவர்கள் தெரிவிக்கிற மிக முக்கியமான வாதம் என்பது பேப்பர் ஒர்க்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலிருந்து தமிழக அரசாங்கம் எந்த துறையின் கீழ், எந்த திட்டத்தின் கீழ், எதன் அடிப்படையில் நிதி கோருகிறது என்பதை மத்திய குழுக்கள் முடிவு செய்து அதன் அடிப்படையில் அவங்களோட அலாட்மெண்ட் கேஸ்ல ஃபண்ட் ஒதுக்குவாங்க. தமிழக அரசினுடைய பேப்பர் ஒர்க் சரியாக இல்லை, சரியாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை நீங்க பிரதிபலிக்கல. தேசிய பேரிடர் மீட்பு நல நிதியிலிருந்து நீங்க விவசாயத்துக்கான, விவசாய பொருட்களுக்கான அழிவு நிதி கேட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும்ங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மாநில அரசிடமிருந்து முறையிட்டு விட்டு அவர்களிடம் கிடைக்கலங்கிறதுக்காக மத்திய அரசு கிட்ட போனீங்களா? தொடர்ச்சியாக உங்களது எந்த போராட்டத்திலும் மாநில அரசு தொடர்பான எந்த வாதங்களுமே இல்லையே, மாநில அரசு உங்களுக்கு செய்து கொடுக்காதுன்னு முடிவு பண்ணி மத்திய அரசுக்கு போராடிட்டு இருக்கீங்களா சார்? ஐயா, இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுகளை கேட்டு தமிழக சர்க்கார் அக்ரிகல்ச்சர் இன்புட் சப்சிடி இடுபொருள் மானியம்னு 2079 கோடி கேட்டிருக்கு. ஆனால் மத்திய சர்க்கார் சென்ட்ரல் டீம் வந்துச்சுல்ல, திருச்சிக்கு எல்லாம் வந்து பார்த்துச்சுல, அது 1698 கோடி கொடுக்கலான் இருக்கு. அதே போல் சப் கமிட்டி டெல்லியில் இருக்குது, அது 1696 கோடி கொடுக்கலான்னு சொல்லுது. அதே போல் 1 கோடி ஏக்கர் அழிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில். அந்த 1 கோடி ஏக்கர் அழிந்த பயிர்களுக்கு நஷ்டஈடாக 21,708 கேட்டிருக்காங்க. அதே போல் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் லாஸ் ஆச்சு ரீஷெட்யூல் பண்ணுறதுக்கு அதுக்கு 280 கோடி கேட்டிருக்காங்க தமிழக அரசு.
provision of the drinking water இல்ல, ஐயாக்கண்ணு சார், ரொம்ப simple. ஐயாக்கண்ணு சார். 1562 கோடி கொடுத்திருக்கு. இல்ல, அதுக்கு மத்திய சர்க்கார் ஐயாக்கண்ணு சார். 52 கோடி தான் கொடுத்திருக்கு. ஐயாக்கண்ணு சார், அதே போல இந்த அனிமல்ஸ் ஐயாக்கண்ணு சார், இவங்களுடைய கோரிக்கை என்பது தமிழக அரசு இந்த திட்டத்தை இல்ல சார், மரியாதைக்குரிய நம்ம நாராயணன் ஐயா அவர்கள் வந்து ஏதோ சொல்லிட்டார். இல்ல, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டின் கீழே இவற்றை எல்லாம் தமிழக அரசு கேட்டதே தவறுங்கிறது பிஜேபி. சார் இதெல்லாம் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் சட்டம் ஒண்ணு சொல்லுது. சட்டம் இருக்குல்ல என்ன இல்ல DM Act பாருங்க சார். மத்திய ஐயா நாராயண ஐயா நியாயமானவர் தான். ஆனா அவர் வந்து கொஞ்சம் அழகா பேசி திசை திருப்பி விட்டுருவார் அவரு. அதே போல இதுல என்னன்னா, மாநில சர்க்கார் எல்லா நிதியும் கேட்டிருக்கு மத்திய சர்க்காரிடம். நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட்ல இருந்தா கொடுக்கணும் அது. ஆனா மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது. சென்ட்ரல் டீமே அதை சொல்லியிருக்காங்களே, அவங்களே ஒத்துக்கிறாங்களே சென்ட்ரல் டீம் வந்து பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது எப்படி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க? ஒரு எனக்கான கேள்வி இல்ல, ஐயாக்கண்ணு சார், வறட்சி வந்து விட்டால் ஐயாக்கண்ணு சார், எனக்கான கேள்வி பயிர்களா ஐயாக்கண்ணு சார், எனக்கான கேள்வி நஷ்டேடு நீங்க கேட்டு நிதியை பெற வேண்டியதுங்கிறது மாநில அரசிடமிருந்து. மாநில அரசுக்கு நீங்க பிரஷர் கொடுத்திருக்கலாம். ஆனால் மாநில அரசை தவிர்த்து விட்டு மத்திய அரசுக்கு போகிறது அப்படிங்கிறது மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லைங்கிற அர்த்தமாகாதா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அவர் சார்ந்த அமைச்சரவைக்கோ எங்களுக்கு வாங்கி கொடுங்க போராட்டங்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் நான் நேரா பிரதமர்கிட்டயே பேசுவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? இல்ல ஐயா, நாங்கள் வந்து 6 மாதமாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். கடலில் போய் இறங்கி போராட்டம் நடத்தணும், மலைக்கோட்டை மேலே ஏறி குச்சி போராட்டம் நடத்தணும், ரோட்டை மறித்து டிராக்டரை போட்டு மறித்து போராட்டம் நடத்துகிறோம். வந்து அது இல்லாமல் வந்து எங்களுக்கு நஷ்டேடு வேணும்னு அண்ணா சிலைக்கிட்ட வந்து போராட்டம் நடத்தணும், அண்ணா சமாதியில் போய் போராட்டம் நடத்தணும். நாங்கள் வந்து அது இல்லாமல் வந்து எக்மோரில் வந்து பாம்பு கறி மீன் கறிலாம் தின்னு போராட்டம் நடத்தணும். மாநில சர்க்காரை வறட்சி நிவாரணம் தர வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து மத்திய அரசிலிருந்து உரிய நிதியை பெற்று எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டோம். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது டெல்லியில், அதில் கொடுத்தே ஆகணும் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இப்போ அதை தர மறுக்கிறார்கள். நாங்கள் மாநில சர்க்காருக்கு எதிர்ப்பாக நடத்தி போராட்டத்துக்கு பிறகுதான் இந்த வறட்சி மாநிலமாகவே அறிவித்தார்கள் தமிழகத்தை. இல்லாட்டி அறிவிச்சிருக்கே மாட்டாங்க. அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவிக்காமல் இருந்தால் சேஃபாக இருக்கலாம்னு நினச்சாங்க. 34 எல்லா மாவட்டமும் அவ்வளோ கடுமையான வறட்சி. 140 ஆண்டுகளுக்கு பிறகு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. போராட்டம் நடத்தி இவங்க கொடுக்க வேண்டிய தமிழக சர்க்கார் 2226 கோடியை கொடுத்துருக்கு சார். இருபொருள் மானியமாக. அது அடுத்த வருஷம் விதை வாங்குறதுக்கு, ஒரே நிமிஷம் வாங்குறதுக்கு, ஒரே நிமிஷம் உரம் வாங்குறதுக்கு கொடுத்துருக்கு. வருஷத்துக்கு அழிஞ்ச பயிர். ஒரே ஒரு நிமிஷம். மத்திய சர்க்கார் நீங்க சொல்ற இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப கோட் பண்றாங்க. The financial assistance from SDRF or NDRF is for providing immediate relief and is not compensation for loss or damage to properties or crops. அவங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் விவசாய பொருட்களுக்கான அல்லது விவசாய பொருட்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நஷ்ட ஈடு அதுல வழங்கப்படாதுன்னு அந்த சட்டம் சொல்லுதுங்கிறத அவங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மாநில அரசு எப்படி அந்த நிதியை கோரும்? மாநில அரசு கோரி இருக்கிற நிதியை பெற்று தாருங்கள்னு விவசாயிகள் எப்படி போராட முடியும்னு கேட்கிறாங்க. இல்ல சார், தவறான தகவலை கொடுக்கிறார். ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதித்துறை அமைச்சரே கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். நிதித்துறை அமைச்சர் கொடுக்கிறேன் இருக்காரு. கூட நாங்கள் வந்து பொன் ராதாகிருஷ்ணனை கிடைப்பதற்கு உரிய இல்ல ஐயாக்கண்ணு சார், இங்க 30 நாட்களாக மிகப்பெரிய அளவுல உங்களையும் விவசாயிகளையும் வருத்தி கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. ஆனா இந்த போராட்டம் அவர்கிட்ட இருந்து வர்ற ஆனா இந்த போராட்டம் கேளுங்க, எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தால்தான் போவோம். இல்ல ஆனா இந்த போராட்டத்தை எப்போது இல்ல மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துமே இந்த பிரச்சனையை ஏன் முடிவுக்கு கொண்டு வர முடியல? என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் இப்போது வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? நாராயணன் உங்களுக்கு பின்னால் இருந்து யாரோ இதை இயக்குகிறார்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறார். இத வரலி எந்த அமைச்சர் ஐயா இல்ல அவர் தவறான பாதையை காண்பிக்கிறார். நல்ல மனிதர் நாராயணன், ஆனா தவறான பாதை தான்.
பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்க தவறாக சொல்லிட்டு இருக்காரு. பிரசிடெண்ட்டை பார்த்தேன், ஜனாதிபதி அவர் என்ன சொன்னார், மத்திய நியாயம்தான் உங்கள் கோரிக்கை, நான் அனுப்புகிறேன் மத்திய சர்க்காருக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறினார். நான் வந்து உள்துறை அமைச்சரை பார்த்தோம், நிதி அமைச்சரை பார்த்தோம், வேளாண்மை துறை அமைச்சரை பார்த்தோம், வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரை பார்த்தோம், எல்லாருமே உறுதி கொடுக்கவில்லை. இன்றுதான் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களை அழைத்தார்கள். இப்போ சாயந்தரம் 7 மணி வரை அங்கே இருந்துட்டு வரேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய கோரிக்கை எழுதி கொடுங்கள், நான் மத்திய அரசு நாளை பேசுகிறேன், பேசிட்டு உங்களுக்கு முதல் படியாக ஒரு வெற்றியை பெற்று தருகிறேன் என்று கூறிப்பதான் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் எங்களுக்கு வந்து தர வேண்டியது தமிழ்நாடு வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். இந்தியாவிலேயே தமிழ்நாடு போல வறட்சி எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் கொடுத்தேங்கிறாங்க. அவங்க கர்நாடகா கொடுத்தேன், ஆந்திராவை கொடுத்தேன், அங்கெல்லாம் குறைச்சலாக நிறையா கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கங்கிறாரு. ஆனால் உண்மையான நிலைமை என்ன, நம்ம கேட்ட 39,565 கோடியில் 1,746 கோடி கொடுத்தா எப்படி காஞ்சி போன பயிருக்கெல்லாம் தமிழக அரசு தான் தருமா? மாநில அரசுக்காக அமைச்சரே சொல்லியிருக்கிறார், மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் தரேன்னு இருக்காரு. தரேன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காரு. நாராயணன் சொல்லுவது, ஐயா நாராயணன் சொல்வது ஒரு தவறான செய்தி தான். ஆனா எனக்கு எல்லா துறை அமைச்சர்களையும் எல்லா துறை அமைச்சர்களையும் போய் உங்க குழு பார்த்திருக்கிறார்கள், உங்களுக்கு அவங்க உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு உறுதிமொழிகளை பெற்றுக் கொண்ட பிறகு இன்னும் ஏன் இந்த போராட்டத்தை நீங்க தொடர்றீங்க? ஐயா ஒரே நிமிஷம் கேளுங்க, ஒரே நிமிஷம் தயவு செய்து கேளுங்க, ஒரு நிமிஷம் தயவு செய்து கேளுங்க. நாங்க டெல்லியில போராடுறதுக்கு ஒரே காரணம் இது மட்டுமல்ல, எங்களுக்கு வறட்சி நிவாரணமும் வேண்டும், எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கும் வரை, எங்களுக்கு நதிகளை இணைக்கின்ற வரை, நாங்கள் வாங்கிய கடனை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடனை அது டெல்லியில் தான் முடிவு பண்ணணும், தமிழ்நாட்டில் இல்லை வங்கியில் தள்ளுறதுக்கு. அதனால அங்கே டெல்லிக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து இங்கே எங்களுக்கு விவரம் தெரியாமல் டெல்லிக்கு வரல சார். இது வந்து நேஷனலைஸ் பேங்க் வாங்கி கடனை யார் தள்ளுபடி பண்ணுவா? மாநில சர்க்காரா? இல்லை எந்த மாநிலத்தால் பண்ணியிருக்காங்களா? எல்லா மாநிலத்திலும் 50,000 1 லட்சம் சார். நான் 2 லட்சம் 4 லட்சம் ரூபாய் டிராக்டர் கடன் வாங்கினா 2 லட்சம் கட்டியாச்சு. 27 லட்சம் பேலன்ஸ் ப்ராப்ளம். 27 லட்சம் பேலன்ஸ் கட்ட சொல்றாங்க. வட்டிக்கு வட்டியா, அபராத வட்டியா? அதனால அருமை சகோதரர் நாராயணன் சொல்லுவது போல கிடையாது. அவர் நல்ல மனிதர், ஆனால் பிஜேபிக்கு சப்போர்ட் இப்படி பேசுறாரு. அவர் நாங்கள் சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு லாபகரமான விலை கொடு, எங்களுக்கு நியாயமான விலை கொடு. நான் முதல்ல சொன்னேன், என் கரும்பு 90 வாத்தியார் சம்பளத்தை நான் கேட்கல. அவர் படித்தவர்கள், அறிவாளிகள். அவருக்கு நீ 100 ரூபா கொடு, எனக்கு 10 ரூபா கொடு. 10 ரூபா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? அதை வந்து நாராயண வேணாம் பாரா, நான் 100 ரூபா ஆசிரியருக்கு கொடு, எனக்கு அதில் 10 ரூபா கொடு. அவருக்கு 100 ரூபாய் எத்தனை 10 ரூபா தரலாமா தரக்கூடாதா? அவருக்கு 36,000 ரூபா. அதில் பாதி வறட்சி நிவாரண நிதி பாதி 4,500 சார். தமிழ்நாட்டிலிருந்து நான் வந்து கேட்கிறேனா இல்ல கடன் ஒரே நிமிஷம் வாத்தியார் படிச்சவருக்கு 100 ரூபாய் ஒரே நிமிஷம் கொடுங்க போதும். ஆனா தருவாரா நாராயண ஐயா? நேத்து வந்து அவங்க கேளுங்க, பிஜேபி சங்கம் பாரதிய கிசான் சங்கம் டெல்லிக்கு வந்து ஆர்ப்பாட்டம் வச்சாங்க. 3000 பேர் வந்தாங்க. 1500 பேர் எங்க கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க. எங்களுடைய கொள்ளை நீங்க கேட்கறது நியாயம்ட்டாங்க, பேசுவது நியாயம்ட்டாங்க. கேளுங்க, போராடுங்க. டெய்லி வட இந்தியாவில இருந்து வர்றாங்க. என்ன சொல்லுங்க, பொய்யான்னு கேளுங்க. நாராயண இந்தியாவில இருந்து வர்றாங்க பூரா யூபி, ஹரியானா, ராஜஸ்தான் நம்ம போராட்ட நாயன் சொல்றாங்க. ஒரே நிமிஷம், விவாதம் என்பது எல்லா தரப்புக்குமான குரலையும் கேட்கிறதா? என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட்ட கோரிக்கைகள் தாண்டி விவசாய விளைபொருட்களுக்கான விலையை நிர்ணயம் செய்யறது, நதிகளை இணைக்கிறது, வறட்சி நிவாரண நிதி கொடுக்கிறது, இதையெல்லாம் ஐயா கண்ணுங்கிற தனிப்பட்ட ஒருவர் எப்படி கேட்க முடியும்? இதெல்லாம் ஒரு மாநில அரசு கேட்க வேண்டியது, மாநில அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டியது. ஒரு மாநில அரசுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஐயா கண்ணு நான் கேட்கிறேன், நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அதனால அது செஞ்சு கொடுக்கிற வரைக்கும் நான் போராட்டத்தை தொடர்வேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நியாயம்? நீங்க தவறு பண்றீங்க. எப்படின்னா, நீங்க இந்திய விவசாயிகளோட போராட்ட வரலாறு எடுத்தீங்கன்னா, மகேந்திர சிங் திகாயத் வந்து இதேதான், இதே ஐயா கண்ணு அதே குரல்கள் தான் ஐயா கண்ணு நீங்க கேட்கிற அதே கேள்விதான். ஆனா அவரும் அந்த டெல்லியில் தான் வந்து போராடினாரு உத்தரப்பிரதேச விவசாயிகளுக்காக.
ஏன் நம்ம நஞ்சுண்டசாமி இல்ல இப்போ விவசாய விளை பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கிறதுங்கிறது இந்திய அளவில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு வேளாண் கொள்கை. அதை ஐயா கண்ணு அவருடைய போராட்டத்தை ஏற்று மத்திய அரசு செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அதுல என்ன தவறு இருக்கு அவர் எதிர்பார்க்கறதுல? நெல்சன் நான் பதில் சொல்றேன். நெல்சன் இல்லைங்க, ஐயா கண்ணு சார் இணைப்பில் இருக்கீங்களா? விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்கள் ஐயா கண்ணு சார் இணைப்பில் இருக்கீங்களா? ரசாயன உரங்களால பூச்சிக்கொல்லி மருந்துகளால மலடாகி ஐயா கண்ணு சார் இணைப்பில் இருக்கீங்களா? இன்னைக்கு 10 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. இருக்கேன் சொல்லுங்க. விவசாய விளை பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுக்கிறதுங்கிறது இந்திய அளவில் வேளாண் துறையில எடுக்க வேண்டிய ஒரு வேளாண் கொள்கை. ஆனால் அது ஐயா கண்ணு உள்ளிட்ட போராட்ட குழுவினர் பேச்சை கேட்டு உடனடியாக செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? பல மாநிலங்களையும் பல துறை அமைச்சகங்கள்ட்டையும் பேச வேண்டிய விஷயம் இல்லையா? பொருளாதார ரீதியிலான மக்களுக்கான உணவு பஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய வேண்டிய விஷயம் இல்லையா? தவறான செய்தி. ஐயா ஒரு நிமிஷம், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வேளாண் குழு எடுக்க வேண்டிய நடவடிக்கை அல்ல, எங்களது உரிமையை, எங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமையை, எங்களுக்கு தடுக்கப்பட்ட நேர்மை உதவியை நாங்கள் கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, என் நெல் 40 ரூபா விற்கும் போது பவுன் 120 ரூபா தான். இன்னைக்கு நெல் 800 ரூபா 900 தான் விற்குது பவுன். என்னுடைய கேள்வி ஐயா கண்ணுடைய குரல், ஐயா கண்ணுடைய குரல் தமிழக விவசாயிகளுடைய குரலா, இந்திய விவசாயிகளுடைய குரலா? சார் எனக்கு லாபம் ஐயா கண்ணு கேட்கிறார். சரி, ஐயா கண்ணுவினுடைய குரல் என்பது தமிழக விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரல், இந்திய விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரல் எப்படி சொல்ல முடியும்? ஆமா சார், சார் என்னை வந்து பாருங்க சார். டெல்லியில யூபி, ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் டெய்லி 500-1000 விவசாயி வந்து உட்காந்துக்கிறாங்க சார். நாங்கள் தான் தொடர்ந்து 29 நாள் ரோட்லேயே உட்காந்து, ரோட்லேயே சாப்பிட்டு, ரோட்லேயே தூங்குறோமே ஒழிய மற்றவங்களாம் வந்து பாருங்க, டெய்லி வந்துடுறாங்க இங்க வந்து எங்களுக்கு ஆதரவாக. ஐயோ நாங்க வீட்டை விட்டு வர முடியலையே, வயல தண்ணி பாய்ச்சாம இருக்க முடியாது, பூச்சடிக்க பூச்சி அடிக்காத இருக்க முடியாது, அதனால என்னால வந்து அங்க தங்க முடியல. நீங்க தங்கி இருக்கீங்க, உங்களுக்காக சோறு போறோம் சார். அங்க இன்றைக்கு அந்த அண்டை மாநில விவசாயிகள் டெல்லியில வந்து எங்களுக்கு சோறு போறாங்க. என்ன சொல்றாங்க? போராடுங்கள், போராடிக்கிட்டே விடாதீங்க, எங்களால வர முடியல, நம்ம போராடுங்க கிடைக்கிறாங்க. எல்லா மாநில விவசாயி வர்றாங்க சார். நான் தான் முதல்ல சொன்னேன், பாரதிய கிசான் சங்கம் என்பது பிஜேபியை சார்ந்த ஒரு சங்கம். இன்னொரு விவசாயிகள் சங்கம் மணிகண்டன் இருக்கிறாரு, அவர் உங்களை எதிர்க்கிறாரு, வந்துருவீங்களா? நீங்க போராடுங்கிறாங்க, நம்ம உரிமைக்காக போராடாதீங்கன்னு சொல்றாரு மணிகண்டன் சொல்றாரு. இன்னொரு விவசாயிகள் சங்கம் அப்ப வந்துருங்க. இல்ல, ஐயா கண்ணு அவர்களை வந்து இந்தியாவில் உள்ள எல்லா விவசாயிகள் சங்கமும் போய் பார்க்குதுங்க. அவர் வந்து கையில வந்து பணம் போட்டு தான் வந்து இந்த முதல் செட் விவசாயிகளை கூட்டிட்டு போறாங்க தெரியும். அதுக்கு பிறகு அவரை ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்ணி டெல்லியில உள்ள அவர் சொல்றாங்க தவறு கிடையாது. இது வந்து பிஜேபி ஐயா கண்ணு சார் ஒரே நிமிஷம், ஐயா கண்ணு மணிகண்டன் 2 பேரும் ஒரே நிமிஷம். ஐயா கண்ணு சார் மணிகண்டன் ஒரே நிமிஷம். நாராயணன் சார், இங்க பிரச்சனை என்பது இந்த டாக்குமெண்ட்ல இந்த ஃபண்டிங் கேட்டா இந்த ஸ்கீம் கீழ இதை கொடுக்க முடியாது, தமிழக அரசு சரியா கோட் பண்ணல, உங்க டாக்குமெண்ட்ஸ்ல வந்து டபுள்ஸ் இருக்கு, டபுள் இருக்கு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் விவசாயிகளினுடைய பிரச்சனையை வைத்துக்கொண்டு இப்படி நுணுக்கமாக அணுகி இதன் காரணமாக நிராகரிக்கப்படுகிறதுங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வையை இப்படித்தானே தவறு. ஐயா கண்ணே சொல்றாரு, நான் அந்த அமைச்சரை பார்த்தேன், ஜெட்லியை பார்த்தேன், ராதாமோகன் சிங்கை பார்த்தேன், தர்மேந்திர பிரதானை பார்த்தேன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன சொல்றாரு கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்போது இவர்களுடைய கோரிக்கையில் ஒரு சில விஷயங்கள் மாநில அரசு சார்ந்தது, மற்ற விஷயங்களை மறுபடியும் இதுதான் விஷயம். இப்போ ஒரு விஷயம் நிவாரண நிதி கொடுக்கிறது, காவிரி பிரச்சனை யாரோட பிரச்சனைங்க? காவிரி பிரச்சனை யாரோட பிரச்சனை? அது எப்படி மாநில அரசு செய்ய முடியும்? சேம் மாதிரி மாநில அரசு எப்படி செய்யும்? இல்ல அதுக்காக சொல்ல வரல. நான் வந்து ஆன்டி பிஜேபி மாநில அரசோட திருப்பறது என்ன நியாயம்? மாநில அரசு நீங்க சொல்றேன் ஒரே நிமிஷம் நாராயணன் எல்லாமே மாநில அரசு நீங்க இல்ல விஷயம் என்ன? காவிரி பிரச்சனை யாரோட பிரச்சனை?
ஒரு விஷயம் நாம ஒரு கோரிக்கையாக அணுக முடியும். நீங்க இந்த 40,000 கோடி 4 நிமிஷத்துல பேசவே முடியாது. ஆனா ஐயா கண்ணு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஐயா நடவடிக்கை எடுக்க போறோம்ங்கற ஒரு பட்டியல் அவ்வளவுதான். ஐயா கண்ணு விரும்புறாரு. அவர் விவசாயிகளோட விரும்புறாரு. ஐயா கண்ணு என்பவர் விவசாயம் எங்கள்கிட்ட அவர் சொல்ற மாதிரி பாருங்க. நீங்க வந்து தமிழ்நாடு பிஜேபி மட்டும் தான் விவசாயி. அவ்வளவுதானே. அவர் மட்டும் தான் விவசாயி. அவர் மட்டும் தான் விவசாயியாப்பா. எல்லா அவர் கேக்குறதுல உங்களுக்கு இல்ல நீங்க ஒரே பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க சொன்ன முதல் 3 கோரிக்கைகளோட விட்டுறலாம். காவிரி பிரச்சனை தீர்க்காமல் இருப்பது, விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயிக்கிறது, நதிகளை இணைக்கிறது விஷயங்கள் எல்லாம் மாநில அரசோட கட்டுப்பாட்டுல வருதா? வங்கி கடனா யாருக்கு தேசிய வங்கிங்களா அவங்க ரொம்ப குறிப்பாக துல்லியமாக மாநில அரசினுடைய தவறுகளை மட்டும் சொல்லிட்டு தனக்கு நான் பதில் சொல்லும் போது பாருங்க உள்ள குறுக்க புகுந்து பேசி நீங்க நான் பேச விடாது செய்வது என்பது வேண்டும் என்றே திட்டமிட்டு பதில் சொல்லுங்க. 2-3 விஷயம். இது அவர் அவ்வளவு நேரம் பேசினார். இந்த விலை நிர்ணயம் பத்தி பேசணும்னா கடந்த 3 வருடங்கள்ல இப்ப ஐயா கண்ணன் அவர்களுக்கும் தெரியும், பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கும் தெரியும், கரும்பு விவசாயம் என்பது மிக மோசமான சூழ்நிலையில் இருந்துச்சு. கரும்பு விவசாயிகளுக்கு பணம் போய் சேரல ஆலைகள்ல இருந்து. இந்த அரசாங்கம் வந்த உடனேயே கரும்பு ஆலைகளுக்கு பணம் கொடுத்து இன்னைக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் நிலுவைத் தொகை சென்ற வருடத்திற்கு செலுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு நேரடியா கொள்முதல் செஞ்சு கொடுக்குது. இல்ல ஒரே நிமிஷம் இல்ல சாதனை பட்டியல நம்ம பேச முடியாது. இது சாதனை பட்டியல். என்னுடைய கேள்வி பேசுறீங்க. என்னுடைய கேள்வி விவசாய பொருட்களுக்கான விலை பொருளை நிர்ணயிக்கிற உரிமையை விவசாயிகளுக்கு சார் கரும்பு வெட்டி 5 மாசம் பண்ணல. கரும்பு வெட்டி 5 மாசமா பண்ணல. நாராயணன் சார் விவசாயி அவனுடைய விவசாயி அவனுடைய பொருளுக்கு விலை நிர்ணயிக்கிற உரிமைங்கிற கொள்கை முடிவை எப்ப எடுப்பீங்க? அவ்வளவுதான் கேள்வி. மறுபடியும் சொல்றேன், உணவு பாதுகாப்பு சட்டம் அதன்படிதான் கரும்பு அதாவது சக்கரை சார் நீங்க ஒரு பாலிசி உணவு பாதுகாப்பு சட்டத்தை வச்சு போறீங்க பேசுறீங்க சார். நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். கேட்ட கேள்வி தான் பதில் சொல்றேன். விவசாயிகள் விளைபொருள் நிர்ணயிக்கிற உரிமையை அவர்களுக்கு எப்போது பெற்றுக் கொடுப்பீர்கள்? அவ்வளவுதான் கேள்வி. விவசாய பொருளா இல்லையா? விவசாய பொருள் தான். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கொள்கை முடிவு தான் சார். 32 ரூபாங்க சக்கரை. சார் நீங்களே பேசுங்க சார். இது தப்பு. நீங்க வந்து நீங்க வேணும்னே பேசுறீங்க. இல்ல இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 32 ரூபாய் ஒரு இல்லங்க மத்திய சார் நீங்க என்ன பேச விடல நெல்சன். நான் ஒரு கேள்வி பேசலங்க. இல்ல உங்களுடைய கேள்வி உருவாக்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவு முறை கேள்வி கேட்பீங்க? நானே ஒரே கேள்வி நீங்க நான் சொல்ற பதில் நீங்க நினைக்கிற பதில் நான் சொல்ல நினைக்கிறீங்க. நானே நம்ம இஷ்யூல என்ன இருக்கோ அந்த கோர் இஷ்யூல கேள்வி கேக்குறீங்க. அத நான் சொல்லிட்டு இருக்கேன். நாராயணன் அவர் திரும்ப சொல்றாரு இந்தியா முழுக்க இருக்கிற விவசாய பொருட்களுக்கான விலையை நிர்ணயிக்கிறாங்க மத்திய அரசு கட்டுப்பாடு நான் சொல்லிட்டு இருக்கேன். சர்க்கரை விலை 32 ரூபாய் எங்கன்னா மானிய விலையில கொடுக்கணும்ன்றதுக்காக மத்திய அரசு 18 ரூபாய் கொடுத்துட்டு இருந்துச்சு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இல்ல அதுக்கு பைசா தமிழ்நாடு அரசு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு ரேஷன் கடைகள்ல ஏன் சர்க்கரை இருக்கக்கூடாதுன்னா சர்க்கரையினுடைய விலையை கரும்பு விலையை விவசாயிகளுக்கு அதிகப்படுத்திய காரணத்தினாலதான். புரிஞ்சுங்க நல்லா. இம்போர்ட் கம்மியா இருக்குது. இப்போ இம்போர்ட்லயே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க சர்க்கரை. இன்னைக்கு இம்போர்ட் குறைஞ்சிருக்குதா இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி பாருங்க. வேர்க்கடலை 33% எக்ஸ்போர்ட் அதிகமா இருக்குது. விலைவாசி அதிகமா. நீங்க மார்க்கெட்டை சரி பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இவர்கள் கேள்வி என்பது என்னுடைய விலை பொருளுக்கு நான் விலை நிர்ணயிக்கிறேன் சொல்றாங்க. நான் சொல்றேன் கேள்வி. சார் ஒத்துக்குங்க. நான் ஒத்துக்கறேன். இது ஸ்டேட் நீங்க என்ன பண்றீங்கங்கறத இது எப்படி ஒரு மாநில அரசாங்கம் உங்க சம்பளம் அவர் 36000 சார் 10ல ஒரு பங்கு கொடுங்க சார். நீங்க 10ல ஒரு 20 4ல ஒரு பங்கு கொடுங்க சார். அத கொடுங்கடா. கரும்புக்கு நல்ல விலை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. 2000 கரும்புக்கு விலையா சார்? ஒரு டன் கரும்புல அரசுக்கு 1.5 லட்சம் ரூபாய் லாபம் வருது. எங்க மண்வள அட்டை திட்டம் நாங்க கொண்டு வரோம். அவர் ஒத்துப்பாரு. மண்வள அட்டை திட்டம் ஒரே நிமிஷம். அடுத்த பிரச்சனை காவிரி நதிநீர் ஆணையம். இது காவிரி மேலாண்மை வாரியத்துக்கான பிரச்சனை என்ன? அதுல ஒரு உங்களுடைய துல்லியமான முடிவு என்ன? நீங்க சொல்றதுல என்ன பிரச்சனை? முழுசா பேச முடியும். சொல்லுங்க. கேள்வி என்கிட்ட கேள்வி வேணானா நான் சொல்லல. சொல்லுங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரையில கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. மூல வழக்கு என்ன? மூல வழக்குன்னா 3 நபர் 3 ஜட்ஜ் பெஞ்ச். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழக அரசு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கு, கர்நாடக அரசு மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாதுன்னு.
மத்திய அரசு சமீபத்துல சார் இல்ல காவிரி சார் தீர்ப்பாயத்தோட நர்மதா இவர் ஏங்க சும்மா பிரச்சனை வந்து அவரே வந்து பேசுறாங்க. நீங்க காவிரி தீர்ப்பாயத்தோட அவர் ஐயா கண்ணதான் இந்த உலகத்துக்கு அவர் விவசாயி, அவர் ஒருத்தர் தான் விவசாயி. ஏன்னா காவிரி தீர்ப்பாயத்தினுடைய ஏங்க நீங்க சும்மா இருங்க. காவிரி தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது அப்படின்னு அபிடவிட் போட்டிருக்காங்க, போடலையா? ஆனா அதை மட்டும் எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் மறைக்கின்றன. ஒரு நிமிஷம் அது ஒரு டீடைல்டு சப்ஜெக்ட். அது ட்ரைபுனல் என்ன சொல்லிருக்குது? ஏற்கனவே இருக்கிற கேஸ் இல்ல நீங்க அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது. நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வாய்ப்பில்லை. இல்ல அதுதானே சொல்ல வரீங்க? இந்த அரசு தான் உங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து என்னுடைய கேள்வி காவிரி மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அரசு சொல்லிச்சு. அங்க போய் இவர் ஐயா கண்ணு 30 நாள் போய் போராட்டம் நடத்தினார் காங்கிரஸ் கவர்மெண்ட். ராகுல் காந்தி வந்த போது நேரடியா பெங்களூர்ல போய் விதான் சௌதா முன்னால இந்த போராட்டத்தை பண்ண வேண்டியதானே? விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது அனுமதிக்க முடியாது. நாராயணன் அவர்கள் எங்க போராடணும் நீங்க அனுமதிக்காதீங்க. அரசாங்கத்தினர் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். எப்படி கோரிக்கை வைப்பாங்க? எப்படி கோரிக்கை வைக்கணும் பாக்குறீங்க? எப்படி விவசாயிகளுடைய கோரிக்கை யாரிடம் வைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாராயணன் சூழல் துறை பாதிக்கும் சொல்லியும் பிரதமர் கோயம்புத்தூருக்கு போறாருன்னு தீரன் சொல்றாரு. ஏன் தமிழக முதலமைச்சர் போகலையாங்க? இல்ல அது ஐயாக்கன்னு சொல்லல. இல்லங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஐயாக்கனுடைய முசிறி கிட்ட போய் அங்க நடக்கிற ஆற்று மணல் கொள்ளையை ஏன் பார்க்க முடியல? அதுதான் முக்கியம். விவசாய நாசமா போனது காரணமே ஆற்று மணல் ஒரு மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக உங்களை அழைத்திருக்கிற போது ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதியாக அழைத்திருக்கிற போது பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களிடத்தில் இருக்கிற போது இல்ல மாநில அரசு தான் பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடம் இல்லை. இல்ல கிடையாது. தொடர்ந்து பேசலாம். நிர்வாண போராட்டம் தொடர்பான கேள்வி நேரத்தில் அத்தனை பேரும் தங்களது நிலைப்பாட்டை நிர்வாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. கண்ணியமான போராட்டத்தை எடுக்க மறந்து விட்டாரா ஐயா கண்ணு தலைமையிலான விவசாய குழுக்கள்? தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிலருடைய தூண்டுதலின் பேரில் இந்த போராட்டங்கள் நடைபெறுவதாக பாஜகவும் மற்ற விவசாய சங்கங்களும் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். மணிகண்டன், நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். எனக்கான கேள்வி என்பது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஐயா கண்ணுவினுடைய எந்தெந்த கோரிக்கைகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க? போராட்டம் என்பது எந்த வகையில் நடக்கணும்ங்கிறத நீங்க எப்படி முடிவு செய்றீங்க? அவ்வளவுதான் கேள்வி. அதாவது சார், இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒன்று தமிழ்நாடு முழுவதுமே, ஏன் இந்தியா முழுவதுமே தண்ணி இல்லை. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே இன்றைக்கி ரசாயன உரத்தை, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிகம் பயன்படுத்துவதன் விளைவாக இந்தியா பூரா ஒரு 10 லட்சம் பேர் பல நோயில், கேன்சர் உட்பட பல நோயில் இறந்துருக்காங்க. உதாரணமாக பஞ்சாபில் கேன்சர் ட்ரெயினே ஓடுது. இப்போ அடிப்படையாக நம்மாழ்வார் ஐயா, சுபாஷ் பாலேக்கர், மசானா புக்காக்கோ இவங்கெல்லாம் வந்து விவசாயத்தில் ஒரு மாற்றம் பண்ணுறதுக்காக திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அது புத்தக வடிவில் இருக்குது, பேச்சு வடிவில் இருக்குது. அதை நாம் நடைமுறைப்படுத்தினாலே விவசாயிகளுக்கு போதிய வருமானம் கிடைக்கு. தற்சார்பு முறையில் விவசாயிகள் எல்லோருமே வந்து நல்லா வாழ முடியும். இப்போ அதை பற்றி யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க. அந்த விழிப்புணர்ச்சியை விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கவும் இல்லை. நம்மளாம் சொல்கிறாரு, நீங்கள் சாதாரணமாக ஒரு விவசாயி வந்து தனக்கு தேவையான பொருட்களை ஒரு 30 சென்ட் இருந்தால் உற்பத்தி செய்து வாழ முடியும். இப்போ போராட்டம் வரும்போது உணவு பந்து பண்ணுங்க. ஒரு வார காலம் எந்த காய்கறி, எந்த உணவு தானியம், பால் உட்பட விவசாயிகள் வந்து வெளியே தரமாட்டோம்னு சொல்லி நிப்பாட்டுங்க. பிரதமர் வந்து நேரடி நம்மளை பார்ப்பார், முதலமைச்சரும் பார்ப்பாங்க. நம்ம போய் அரசியல்வாதிகளை, அரசியல் கட்சிகளை, ஆட்சியாளர்களை கெஞ்சோங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா பறந்து விரிந்த இந்தியாவில் 80% பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறோம், விவசாயத்தை செய்கிறோம். இந்த 80% பேரும் வந்து ஒரு முடிவெடுத்தாங்கன்னா யார் என்ன செய்ய முடியுங்க? ஆனால் போராட்ட வடிவங்களை வேறு மாதிரி திணிச்சு விவசாயத்தின் மேலே வெறுப்பு உருவாக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை விவசாயத்தின் மேலே பெரிய ஆர்வமாக இருக்காங்க. இதை ஊக்குவிக்க பண்ணுறதுக்கு நீங்கள் விவசாயத்தில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். ஒன்று வந்து முழுக்க இயற்கை விவசாயம், நஞ்சில்லாத உணவு அவசியமான ஒன்று. இன்னைக்கு சிக்கிம் மாநிலத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் இயற்கை விவசாய மாநிலம் வந்து சிக்கிம் மாநிலம்.
அடுத்து எனக்கு மணிகண்டன் சார், நம்ம விவசாய புரட்சி குறித்து இன்னொரு நாள் நீண்ட விவாதமே முன்வைக்கலாம். என்னுடைய கேள்விங்கிறது இந்த போராட்ட வடிவங்கள்ல உங்களுக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா? சார், கடன் தள்ளுபடி இப்போ கொடுத்துருவோம், ரைட்டு. திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, விட்டுடலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்? 6 மாதம் கழிச்சு மீண்டும் கொடுங்க, அப்போ தள்ளுபடி வாங்க. இதே கோரிக்கை எடுத்து போராட்டம் மட்டுமே போயிட்டு இருந்தா விவசாயம் பண்றது யாரு? எப்படி விவசாயம் நடக்கு சொல்லுங்க? எல்லாரும் போய் ஒரு விவசாயிங்கிறவ நாராயண் சாருக்கு தெரியும், சியாம் சாருக்கு தெரியும். ஏன்னா ஒரு விவசாயிங்கிற வந்து நிச்சயமா வெளியில போக முடியாது. ஆடு மாடு கோழி நாயிலிருந்து எல்லாமே காப்பாற்றக்கூடிய பொறுப்புள்ள விவசாயி இல்லைங்களா? அப்ப இந்த சூழ்நிலை விவசாயிகளுக்கு போராட்டத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்து பழக்கணும்னா இது வந்து தவறான வழிமுறையில போய் சேருங்க. கடன் தள்ளுபடி செய்யுங்க, ஒரு முறை செய்யுங்க, திரும்ப திரும்ப தர வேண்டாம். அடுத்த முறை விவசாயத்தை வந்து வளத்திற்கான கடனே கேட்க வேண்டாம். இது வந்து மானத்தோட மரியாதையோட கௌரவமோட வாழ்றதுக்கு வழிவகை செய்யுங்க. நன்றி நன்றி மணிகண்டன். ஐயாக்கண்ணு சார், அவங்களை முடிச்சு வந்தாங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து நன்றி மணிகண்டன். ஐயாக்கண்ணு சார், இந்த போராட்டம் எப்போது நிறைவு பெறும்? எப்போது உறுதிமொழி அளித்தால், யாரை பார்த்தால், என்ன நடந்தால் போராட்டத்தை கைவிடுவீர்கள்? சார், எங்களுக்கு லாபகரமான விலை தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். மற்றவங்களுக்கெல்லாம் நான் சொன்னார் முதல்ல, மரியாதைக்குரிய நாராயண ஐயா சொன்னாங்க, அரசு ஊழியருக்கு உங்களுக்கு சமமாக சொல்லாதீங்கன்னாங்க. வேணாம், அவருக்கு 100 ரூபா கொடு, அவர் பெரிய ஆள் படித்தவங்க, எனக்கு 10 ரூபா கொடு போதும். நான் 10 ரூபாயே இந்த சம்பள கமிஷன் வந்து காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் வந்து எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷம் 10 வருஷமாக ஒன்றுமே கொடுக்கல சார். எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் போட்டு 10 வருஷம் ஆச்சு சார், அது நிறைவேற்றவே மாட்டேங்கிறாங்க சார். மரியாதைக்குரிய நாராயண ஐயா சொன்னாங்களே முசிறில் மணலை தேக்கலன்னு, நான் தான் தமிழ்நாட்டிலேயே முத 50 கோரிக்கை ஸ்டே வாங்கின ஆள். ஹைகோர்ட்டில் போய் பாருங்கள், ஸ்டே வாங்கின ரெக்கார்டு இருக்குது. அதே போல் இன்றைக்கு சிறு விவசாயி பெரிய விவசாயி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட்டில் போட்டால் நான் தான். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், மரியாதைக்குரிய நாராயண ஐயா அவர்கள் முடிந்தால் செய்யட்டும். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்படி தமிழ்நாட்டில் வெடிமருந்து தொழிற்சாலைக்கு சீஃப் எக்ஸ்ப்ளோசிவ் ஆஃபீஸர் டெல்லியில் இருக்காரோ, அதே போல் மணல் அள்ளுவதற்கு உரிமை வழங்குகின்ற ஆட்கள் டெல்லியில இருந்து பர்மிஷன் கொடுத்தா அந்த மணல் அள்ளுறான். முடிந்தால் அவர் நல்ல மனிதர் தேக்கலாம், ஆனா போவாரா? பேட்டி கொடுப்பாரு. இந்த போராட்டத்தை எப்போது நிறைவு செய்வீர்கள்? இந்த போராட்டத்தை எப்போது நிறைவு செய்வீர்கள்? டெல்லிக்கு சென்று இந்த போராட்டத்தை எப்போது என்று ஒரு நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். சார், இந்த போராட்டத்தை எப்போது நிறைவு செய்வீர்கள்? எங்களுக்கு காவிரி மேலாண்மை அமைப்பது பற்றி தான் சொல்லணும். 60 வயதான விவசாயிக்கு மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் சொல்லணும். அதே போல் எங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க ஏற்பாடு பண்ணணும். அதுவரை லாபகரமான விலை கிடைக்கிற வரை, நதிகளை இணைக்கிற வரை எங்கள் கடனை தள்ளுபடி செய்வதாக கூறுகிறார்களோ அன்றைக்கு தான் எங்களது போராட்டத்தை நடத்துவோம், தொடர்ந்து நடத்துவோம். எங்களுக்கு வெற்றியோடு தான் தமிழகம் திரும்புவோம். டெல்லியிலே தான் விலை நிர்ணயம் பண்ணுற கமிட்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் தமிழ்நாட்டில் வந்து ஏன் போராடணும்? அதே போல் தமிழ்நாட்டில் எவ்வளவோ போராடி முடிச்சிட்டோம் நாங்கள். அதனால் இனிமேல் இங்கே முடிவு பண்ண வேண்டியது டெல்லி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றியுடன் தான் வருவோம் தமிழ்நாட்டுக்கு. நன்றி ஐயா சார். அதாவது ஐயா சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். 2007 எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய உற்பத்தி செலவு, விவசாயிகளுக்காகிற உற்பத்தி செலவு ப்ளஸ்ஸு 50% வந்து கூடுதல் விலை, இதுதான் வந்து கொள்முதல் விலையாக நிர்ணயிக்கணும்னு சொல்லி எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரை பண்ணிச்சு. இன்றைக்கி 10 வருஷம் அது அவர் சொல்கிற மாதிரி. இதை வந்து மத்திய அரசாங்கத்தை இன்றைக்கி பாஜக கூட அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைய வரை அதை செய்யலை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு தடவுற மாதிரி இது கோதுமைக்கு வந்து கூடுதலாக விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் நெல்லுக்கு அந்த அளவுக்கு வந்து கூடுதலான விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து டெல்லியில் தான் இருக்கக்கூடியவர்கள் ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அதில் விவசாய பிரதிநிதிகள் யாருமே கிடையாது விலை நிர்ணயம் பண்ணுற குழுவில். இப்படிலாம் அநியாயம் பண்ணுறது மத்திய அரசாங்கம். இதில் வந்து மாநில அரசாங்கம் சரியில்லை, மாநில அரசாங்கம் சரியில்லைன்னா நதிகளை இணைக்கிறது எங்களுடைய பங்கா? இது வந்து வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இருக்கக்கூடிய கடனை ரத்து செய்ய வேண்டியது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? அதே போல் வந்து இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டியது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? இன்னொன்று சொல்கிறேன், காவிரி மேலாண்மை வாரியத்தை இவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு புது ட்ரிபியூனலுக்கு போகிறாங்க. ரவி பியாசனுடைய இது வந்து ட்ரிபியூனலை இது பண்ணிட்டு அதை அந்த கேட்டகரியில்
காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கொண்டு வந்து காவிரி மேலாண்மை வாரம் தமிழகத்துக்கு நிரந்தரமாக கிடையாதுன்னு ஊற்றி மூட போகிறாங்க. இனிமேல் இவங்க புதுசாக ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமேட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பே மதிக்காத மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் மீது குறை சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன அறிவு இருக்குது? நான் கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லட்டும். நான் சொன்னது 75 லட்சம் கோடியில் 12 லட்சம் கோடி பேட் லோன் வராது, திரும்ப வராது. கார்ப்பரேட் கம்பெனி இருங்க அதுக்கு இப்ப அண்மையில வந்து அம்பானிக்கு 50,000 கோடி வந்து எக்ஸம்ஷன் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது விவசாயிக்கு என்ன பண்றாங்க வந்து வங்கிகளில் போய் மிரட்டுறாங்க. அவர் ஐயா சொல்ற மாதிரி வந்து சட்டையை கட்டு, உனக்கு எதுக்கு புடவை, உனக்கு எதுக்கு வேட்டி அப்படிலாம் சொல்லி கேவலப்படுத்தி விவசாயிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் போய் வந்து துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கொதித்து போய் விவசாயிகள் போராடுகிறார்களே தவிர இதுல வந்து என்ன இருக்கு? அப்ப கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 50,000 கோடி வரலும் பண்ணுவீங்க, 12 லட்சம் கோடி வந்து எள்ளும் தண்ணியுமா இறைச்சிருவீங்க. ஆனா வந்து விவசாயி என்ன இந்தியா முழுக்க என்ன விவசாய கடன் இருக்கும் சொல்லுங்க பாப்பா. ஒரு காலத்துல விதர்பாவில் 20,000 கோடி கொடுத்தாரு. அப்ப இருந்த இந்த என்னது அந்த இந்த கூட்டணி அரசு யூபிஏ கவர்மெண்ட்ல 20,000 கோடி. ஆனால் அதற்கு பிறகும் 8,000 விவசாயிகள் இங்கு செத்து முடித்தார், மறுபடியும் போய் நிதி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வெள்ளம், வரலாறு காணாத வறட்சி இருக்கும் பொழுது இதுக்கு உதவ வேண்டிய மத்திய அரசாங்கம் வந்து இதை செய்யலனாக்கா மாநில அரசாங்கம் தான் மாநில அரசாங்கம் இது வந்து தப்பித்துக் கொள்கிற வாதம். நன்றி தர நாராயணன் சார், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் விளைபொருளுக்கான விலை நிர்ணயிக்கிற உரிமை இவற்றை குறித்த இந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு கொள்கை ரீதியிலான முடிவுகளை எப்போது எடுத்து அவர்களுக்கு சொல்ல போகிறது? கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மத்திய அரசு இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு MS சுவாமிநாதன் அவர்களுடைய அறிக்கை பல்வேறு ரெக்கமெண்டேஷன், இப்போ டைம் இருக்காது, அந்த ஒவ்வொரு அறிக்கையும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் ரிவைட்டலேஷன் ஆஃப் பிரைமரி ஹெல்த் கேர், அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து சோசியல் செக்யூரிட்டி விவசாயிகளுக்கான இந்த கோரிக்கைகளுக்கு உங்கள் பதில் சுருக்கமாக சொல்லுங்கள். விவசாயிகளுக்கு இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை போட்டு அதற்கான நிதியை ஒதுக்கி மாநில அரசாங்கங்களுக்கு அந்தந்த மாநில அந்த மண் வளத்திற்கு ஏற்ற மாதிரியான மண்வள அட்டை முதற்கொண்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் சில மாநில அரசுகள் அதை செயல்படுத்த வேண்டிய மாநில அரசுகள் அதை செயல்படுத்துவதில்லை. மண்வள அட்டை திட்டம் நாம் கொண்டு வந்தும் கூட தமிழகத்தில் அதற்கு கொடுத்த நிதியை கூட உபயோகப்படுத்தாமல் இருக்கிறார்கள். செடியே வைக்காத போது மரம் போயிடுச்சுன்னு சொல்கிறது தவறு. இப்படி பல்வேறு நான் நேரடியாகவே தொடர்ந்து குற்றம் சாட்டுவது மாநில அரசு பல திட்டங்களை கண்டுகொள்வது இல்லை. தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கடன்களுக்கான காப்பீடு என்ன ஆயிற்று? காட்டுகளை தாண்டி 29 நாட்கள் ஏறக்குறைய 1 மாத கால போராட்டத்துக்கு பாஜக அரசினுடைய பதில் என்ன? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவைகளாக இருந்தாலும் கூட அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டியது மாநில அரசு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு அமைந்த உடனேயே அந்த மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய அந்த கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே போன்று அன்வர் ராஜா இவர்களுடைய MP நேற்று பேசும் பொழுது சொல்கிறார், உத்தரப்பிரதேச தள்ளுபடி செஞ்ச மாதிரி தமிழகத்திலும் தள்ளுபடி செய்ய வேண்டும்னு. உத்தரப்பிரதேசம் செஞ்சது மாநில பாஜக அரசு. அதே போல இங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய மாநில அரசு தான் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும். நன்றி. காப்பீடு இல்லை என்று சொன்னால் அந்த காப்பீடுல பிரச்சனை யார் செஞ்சது? நான் சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தள்ளுபடியே கேட்கல. அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நான் பெர்ஃபார்மிங் அசெட் பண்றீங்க இல்ல, அதே மாதிரி ஸ்கீம்ல கொண்டு வரக்கூடாது. செய்யலாம் இல்ல. ஒரு ஃபினிஷிங் ரிமார்க் கண்டிப்பா கொடுக்கணும். அதாவதுங்க, விவசாயிகளோட கோரிக்கையில தமிழ்நாடு வந்து ஸ்பெஷல் பொசிஷன் என்ன காரணம்னா லோயர் ரைபேரியன் ஸ்டேட், கீழ்ப்பாசனத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு எப்பவுமே இந்த தண்ணி பிரச்சனை இருக்கும். ஆனால் சாதாரண கிராமத்துல கூட டேங்க்ல தண்ணி திறந்து விட்டா, ஏரியில தண்ணி திறந்து விட்டா கீழ்ப்பாசனத்துக்கு முதல் தண்ணி கொடுப்பாங்க. ஆனா இங்க அது இல்ல. எவ்வளவுதான் நம்ம கரடியா கத்தினாலும் கர்நாடகா கொடுக்கறது இல்ல. அந்த பிரஷர் குரூப் அப்படிங்கிறது விவசாயிகள் தான் கொடுக்க முடியும். அதை விடுங்க, நீர் மேலாண்மை கண்டிப்பா வேணும், பண்ணை குட்டைகள் கண்டிப்பா அமைக்கணும், தடுப்பணைகள் அமைக்கணும், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அது தெரியாம விவசாயப்பட்டதாரி யாரும் இருக்க முடியாது. ஆனால் தமிழ்நாடுங்கிற லோயர் ரைபேரியன் ஸ்டேட்டுக்கு உண்டான பாசன உரிமைகளை இந்த பிஜேபி அரசு இல்ல, காங்கிரஸ் அரசும் செய்யல. ராஜீவ் காந்தி காலத்துல
இதே வந்து திகாயத் வந்து போராட்டம் நடத்துறாரு. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 1 லட்சத்துக்கு மேல விவசாயிகள் கூட்டிட்டாங்க. டெல்லி ஏரியாவே வந்து நாரிடுச்சு. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி இறங்கி வந்தார். இது வரலாறு. அம்மன போராட்டம் நடத்தினால 2014 வெஸ்ட் பெங்கால்ல நடத்தினாங்க. எதுக்கு? ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப்பை எதிர்த்து கலந்துகிட்டது யாரு? இன்றைய பிஜேபி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஆக போராட்ட வடிவம், போராட்ட உத்தி டெல்லியில பண்ணாரு அவரு. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்கான குரல் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளினுடைய சரமாரி குரலாகவே இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.